வார்த்தையை மூலமா பேசுங்க அப்பா ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வார்த்தை ஆண்டவரே எங்கள் உள்ளத்தில் கடந்து செல்ல ஆண்டவரே உங்களுடைய ஒரு சந்தோஷத்தை தர ஆண்டவரே கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரே. ஆண்டவரே நீங்கள் மற்றும் வாங்க அப்பா ஆண்டவரே. ஆண்டவரே நிரப்புங்க ஆண்டவரே, எங்கள் மத்தியில் வாங்கப்பா ஆண்டவரே. இந்த ஆலயம் முழுவதும் ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னம் ஆண்டவரே கடந்து செல்ல ஆண்டவரே கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை சோத்திரிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வர வேண்டும் நல்லவரே, வல்லவரே, வர வேண்டும் நல்லவரே, வல்லவரே, தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வர வேண்டும் நல்லவரே, வல்லவரே, வர வேண்டும் நல்லவரே, வல்லவரே, தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வர வேண்டும் நல்லவரே, நல்லவரே, வர வேண்டும். அமப்பா வாங்க நல்லவர், எங்கள் மத்தியில் வாங்கப்பா, எங்கள் மத்தியில் வாங்க ஆண்டவரே. நல்லவரே, நல்லவரே, வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே. ஆண்டவரே எங்கள் மத்தியில் வாங்க ஆண்டவரே. இந்த ஆலை முழுவதும் ஆண்டவரே உங்கள் அபிஷேக நிரப்புங்க ஆண்டவரே. நீங்கள் வாங்கப்பா, எங்கள் மத்தியில் வாங்க தகப்பனே ஆண்டவரே. எங்கள் உள்ளத்தில் வாங்கப்பா ஆண்டவரே. வசனம் மூலமாக ஆண்டவரே எங்களை தொடுங்கப்பா ஆண்டவரே. ஆண்டவரே சுகத்தை தாங்கப்பா ஆண்டவரே, பலனை தாருங்க ஆண்டவரே. பெரிய காரியங்கள் செய்யுங்கப்பா ஆண்டவரே. நீங்கள் வாங்க, நீங்கள் மட்டும் வாங்க ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை சோத்திரிக்கிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வேலை பொழுது ஆண்டவரே வந்து கொண்டு இருக்கிற ஜனங்கள் காண்டு ஆண்டவரே நம்ம துதிக்கிறோம் ஆண்டவரே, நம்ம சோத்திரிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. ஆண்டவரே ஏற்ற வேலை ஏற்ற காரியங்கள் செய்ய ஆண்டவரே கிருபை செய்யுங்க போகிற காண்டி உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா தடைகள் எல்லாம் உடைத்து ஆண்டவரே உங்களுடைய ஆலயத்துக்கு கடந்து வேற ஆண்டவரே கிருபை செய்யுங்க போகிற காண்டி உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே. ஆண்டவரே வசனம் மூலமாக அவங்களோட பேச ஆண்டவரே கிருபை செய்ய போகிற காண்டி உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே. நீங்கள் அசைவார போகிற காண்டி உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வேலை பொழுது ஆண்டவரே சங்கீதத்துக்காண்டி வருகிறோம் ஆண்டவரே, சங்கீத ஜாதனைக்காண்டி வருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய வசனம் பொழுது ஆண்டவரே அதுபடி நடக்க ஆண்டவரே கிருபை செய்ய போகிற காண்டி உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வேலை பொழுது ஆண்டவரே ஆராதனைக்காண்டி வருகிறோம் ஆண்டவரே, வர்ஷிப்புக்காண்டி வருகிறோம் அப்பா ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொரு பாடலும் ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்த ஆண்டவரே கிருபை செய்ய போகிற காண்டி உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே. புத்தியுள்ள ஆராதனை செய்ய ஆண்டவரே கிருபை செய்ய போகிற காண்டி உமக்கு நன்றி அப்பா. உமக்கு பிரியமான ஆராதனை செய்ய உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய ஆவியால் நிரப்பி ஆண்டவரே அபிஷேகத்தால் நிரப்பு போகிற காண்டி உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே. ஆண்டவரே ஆவியால் நிரப்புங்க அப்பா ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே நிரப்புங்க தகப்பனே ஆண்டவரே. பெரிய காரியங்கள் செய்யுங்கப்பா ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வேலை பொழுது ஆண்டவரே மெசேஜ் காண்டி வருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே மெசேஜ் டைமில் ஆண்டவரே வசனம் மூலமாக பேசுங்கப்பா.
இதே மூலமாக பேசுங்க ஆண்டவரே, குணமாக்குங்க அப்பா ஆண்டவரே. ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே ஒரு ஆறுதலா இருக்க ஆண்டவரே கிருபை செய்யுங்க அப்பா ஆண்டவரே. நீர் அன்பான தெய்வம் ஆண்டவரே, நீங்க தேற்ற தெய்வம் அப்பா ஆண்டவரே. உம்முடைய வசனத்தால் ஆண்டவரே பேசுங்க ஆண்டவரே. எப்படி நாங்கள் நடக்கணும் என்று நீங்க பேசுங்க அப்பா. எப்படி நாங்கள் நடந்து கொள்ளணும் என்று நீங்க பேசுங்க தப்பக்கப்பனே ஆண்டவரே. பேசுங்க ஆண்டவரே. ஆண்டவரே பெரிய காரியங்கள் செய்யுங்க அப்பா ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வேலை பொழுது ஆண்டவரே பாஸ்டர் மேற்காண்டி வருகிறோம் ஆண்டவரே. டன் பாஸ்டர் காண்டி வருகிறோம் அப்பா. சுகம் பலனை கொடுங்க அப்பா ஆண்டவரே. தேவையெல்லாம் சந்திங்க அப்பா ஆண்டவரே. மேலும் மேலும் உமக்காண்டி ஓட ஆண்டவரே கிருபை செய்யுங்க அப்பா ஆண்டவரே. ஒரு புதிய பலனை கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய வசனத்தை ஆண்டவரே தியானித்து சொல்ல ஆண்டவரே கிருபை செய்யுங்க அப்பா ஆண்டவரே. ஆண்டவரே இது போல ஆண்டவரே பரபாசுகாண்டி வருகிறோம் ஆண்டவரே. குடும்பத்தை ஆசீர்வதிங்க அப்பா ஆண்டவரே. ஊழியத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பலனை கொடுங்க ஆண்டவரே. சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. பெரிய காரியங்கள் செய்யுங்க அப்பா ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வேலை பொழுது ஆண்டவரே வாலிப பிள்ளைகளுக்காண்டி வருகிறோம் ஆண்டவரே. மேலும் மேலும் ஆண்டவரே முகாண்டி பிரகாசிக்க ஆண்டவரே கிருபை செய்யுங்க அப்பா ஆண்டவரே. தினம் தினம் வார்த்தையை சுமந்து கொள்ள ஆண்டவரே. பாவத்தில் விழாமல் ஆண்டவரை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரே உமக்காண்டி பிரகாசிக்க ஆண்டவரே. உமக்காண்டி ஊழியம் செய்ய ஆண்டவரே கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வேலை பொழுது ஆண்டவரே சண்டே கிளாஸுக்காண்டி வருகிறோம் ஆண்டவரே. டீச்சர்ஸ் வேர்க்காண்டி வருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே வாசனங்கள் ஆண்டவரே எல்லாம் சொல்லி கொடுக்க ஆண்டவரே. அவருக்கு வளர ஆண்டவரே கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளையர ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒரு ஊழியக்காரராக வர ஆண்டவரே கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரே. ஆண்டவரே வழியில் செல்ல ஆண்டவரே கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வேலை பொழுது ஆண்டவரே தேசத்துக்காண்டி வருகிறோம் ஆண்டவரே. இந்தியாக்காண்டி வருகிறோம் ஆண்டவரே. ஸ்ரீலங்காண்டி வருகிறோம் ஆண்டவரே. இஸ்ரேலுக்காண்டி வருகிறோம் அப்பா. நம்முடைய பிரான்ஸ் தேசத்துக்காண்டி வருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீங்களே ஆண்டவரே உம்முடைய நாமம் ஆண்டவரே ஒவ்வொரு இடத்தையும் கடந்து செல்ல ஆண்டவரே கிருபை செய்யுங்க போன்ற காண்டி மக்கள் நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு ஆத்துமாக்கள் ஆண்டவரே உம்முடைய நாமம் அறிய ஆண்டவரே கிருபை செய்ய போற காண்டி மக்கள் நன்றி அப்பா ஆண்டவரே. பெரிய காரியங்கள் செய்யுங்க அப்பா ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வேலை பொழுது ஆண்டவரே உங்களுடைய கிளபி சபைக்காண்டி வருகிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. தேவையெல்லாம் சந்திங்க ஆண்டவரே. ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை அங்கே சொல்ல ஆண்டவரே கிருபை செய்ய போற காண்டி மக்கள் நன்றி அப்பா. ஒவ்வொரு தேவையெல்லாம் சந்திங்க ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே ஆண்டவரே ஒவ்வொரு கடந்து செல்ல ஆண்டவரே கிருபை செய்ய போற காண்டி மக்கள் நன்றி அப்பா ஆண்டவரே. ஆண்டவரே உங்களுடைய அபிஷேகத்தால் அங்கே நிரப்ப போற காண்டி மக்கள் நன்றி அப்பா ஆண்டவரே. என்ன தேவையெல்லாம் இருக்கும் ஆண்டவரே. நீங்க சந்திக்கிற தேவன் ஆண்டவரே. சந்திங்க ஆண்டவரே. பெரிய காரியங்கள் செய்யுங்க அப்பா ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வேலை பொழுது ஆண்டவரே காணிக்கை தசம காண்டி வருகிறோம் ஆண்டவரே. சாட்சி நேரத்துக்காண்டி வருகிறோம் ஆண்டவரே. நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. எங்களை தேவையெல்லாம் சந்திங்க ஆண்டவரே. உங்களை சபை தேவையெல்லாம் சந்திங்க ஆண்டவரே. ஆண்டவரே பெரிய காரியங்கள் செய்ய போற காண்டி மக்கள் நன்றி அப்பா ஆண்டவரே. ஆண்டவரே தொடக்கத்தில் இருந்து முடிவு வரை உம்முடைய கரம் இருக்க ஆண்டவரே கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய வசனம் ஆண்டவரே எங்களுக்குள்ள கடந்து செல்ல ஆண்டவரே கிருபை செய்ய போற காண்டி மக்கள் நன்றி அப்பா ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகம் ஆண்டவரே இந்த நிரம்பி வழி ஆண்டவரே கிருபை செய்ய போற காண்டி மக்கள் நன்றி அப்பா ஆண்டவரே. பெரிய காரியங்கள் செய்கிறோம் அப்பா ஆண்டவரே. இயேசுவின் வேண்டிக்கிறோம் நல்ல பிதாவே. ஸ்தோத்திரம். சங்கீதம் 128 பக்கம் 753. சங்கீதம் 128 பக்கம் 753. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியைச் சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். தாங்கி தாங்கி வழி நடத்தி
முடியாத அளவுக்கு இது நடக்குமா என்று நினைத்த நேரத்திலும் அதை நிறைவேற்றி தந்த தேவன் அல்லவா ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு அளவில்லாத பிரசனத்தின் மகிமையினால் எங்களை நிரப்பினவரே உமக்கு நன்றி. நீர் இல்லாவிட்டால் நாங்கள் என்றோ மறித்திருப்போம். உம்முடைய கிருபையினால் எங்களை தொட்டு தூக்கிறவரே உமக்கு நன்றி 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 ராஜா. அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, அடிமையான எங்களை எடுத்து ராஜா, எதற்கும் பிரயோஜனம் இல்லாத எங்களை எடுத்து ராஜா, ஒன்றுக்கும் ஆண்டவரே உதவாத எங்களை எடுத்து உம்முடைய ஊழியத்திற்கு பயன்படுத்துகிறீரே ஆண்டவரே. அதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு கோடான கோடி நன்றி தகப்பனே. ஐயா, யாரும் எங்களை ஆண்டவரே சேர்க்காத வண்ணம் ஆண்டவரே, எதற்கு பிரயோஜனம் இல்லை என்று ஒதுக்கின நேரத்திலும் தகப்பனே, அப்பா நீர் உம்முடைய கரத்தினாலே எங்களை தொட்டு தூக்கி ராஜா, உன்னை கொண்டு நான் பெரிய காரியம் செய்வேன் என்று ராஜா எங்களை பயன்படுத்துகிறேன். அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எவ்வளவு நல்லவர் ராஜா. உம்முடைய அன்புக்கு ஈடாக இந்த உலகத்தில் எந்த ஒரு அன்பும் இல்லை என்று எங்களுக்கு உணர வைத்தவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, நீர் நல்லவர், நீர் உயர்ந்தவர், மாறாதவர் ஆண்டவரே. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தகப்பன் ராஜா, எங்களுடைய கூக்குரலுக்கு பதில் கொடுக்கிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை கண்மணி போல காக்கிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். தாயின் கருவில் உருவாகும் முன்னமே நீர் எங்களை தெரிந்து கொண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உமக்காக எங்களை பிரித்தெடுக்கிறே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் பிறக்கும் முன்னமே ராஜா நீர் எங்களை நினைத்து கொண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, நீர் நல்லவர் ராஜா. உம்முடைய அன்புக்கு ஈடாக எந்த ஒரு அன்பும் இல்லை தகப்பனே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உம்முடைய அன்புக்காக நன்றி 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 ஐயா. உம்முடைய கரத்தினால எங்களுடைய கரத்தை பிடித்தவரே உமக்கு நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம் தகப்பனே. ஐயா, நாங்கள் உம்முடைய கரத்தை பிடித்தால் விட்டு விடுவோம் தகப்பனே. நீர் எங்களுடைய கரத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறபடியா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஐயா, நாங்கள் தடுமாறும் நேரங்களில் எல்லாவற்றிலும் ஆண்டவரே, அப்பா நீர் எங்களை கடிந்து கொண்டவரே உம்மை நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஐயா, எங்களுக்கு பாதைகள் தெரியாத நேரத்திலும் தடுமாற நேரங்களில் எல்லாவற்றிலும் பாதைகளை காட்டி தந்தவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் அழகானவர், அருமையானவர் ஆண்டவரே. நீர் இனிமையானவர் தகப்பனே. உம்முடைய அன்பு பெரியது ராஜா, உம்முடைய இரக்கம் பெரியது ராஜா. அதற்காக உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. துதிகளின் மத்தியில் நீர் வாசம் செய்கிற தகப்பன் ஆண்டவரே. உமக்கு ஒருவருக்கு மாத்திரம் இந்த ஆராதனையை செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களால் ஒன்று முடியாது ராஜா. நாங்கள் வெறுமையான பாத்திரம், எங்களை அடித்தனமாக தாழ்த்துகிறோம் ராஜா. உம்முடைய நாமம் மகிமைப்படுறதுக்கு மாத்திரம் இந்த ஆராதனையை செலுத்த வந்திருக்கிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி 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 என்று சொல்லுகிறோம் தகப்பனே. துதிகர மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கு மாத்திரம். ஆராதனையின் மத்தியில் அசைவாடுகிறவரை உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் மத்தியிலே அளவில்லாத பிரசனத்தின் மகிமையினாலே அசைவாடுகிறவரை உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய அளவில்லாத பிரசனத்தினாலே எங்களை நிரப்புகிறவரை உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் நல்லவர் நல்லவர். உம்முடைய அன்புக்கு ஈடாக ஆண்டவரே, அப்பா இந்த இடத்துல எந்த ஒரு அன்பும் இல்லை ராஜா. நீர் எவ்வளவு நல்லவர், நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர், மாறாதவர் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர். அலைகடல் மேலே நடந்தவர், அகோர காற்றையும் அமைதிப்படுத்தினவரே, செங்கடலை இரண்டாக பிளந்தவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி 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 ஆண்டவரே. எத்தனை எத்தனை நன்மைகள் ராஜா, நான் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அத்தனை நன்மைகளுக்கு ஆண்டவரே என் ஆயுள் முழுவதும் உமக்கு நன்றி சொல்ல போதாது தகப்பனே. அதற்காக உமக்கு கோடி கோடி நன்றி பலிகளை செலுத்துகிறேன் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி நன்றி ராஜா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே. வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும். திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. அவர் எந்தன்
அவரெந்தன் சங்கீதமானவர் பெலனுள்ள கோட்டையுமா ஜீவனின் அதிபதியார் அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்ந்திடுவோம் அவரெந்தன் சங்கீதமானவர் பெலனுள்ள கோட்டையுமா ஜீவனின் அதிபதியார் அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்ந்திடுவோம் வானாதி கிறிஸ்து தேசு நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம் வானவர் கிறிஸ்து தேசு நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம் வருகையில் அவரோடு இணைந்து என்று வருகையில் அவரோடு இணைந்து என்று வணங்குவோம் வாழ்த்துவோம் போற்றிடுவோம் வணங்குவோம் வாழ்த்துவோம் போற்றிடுவோம் அவரெந்தன் சங்கீதமானவர் பலனுள்ள கோட்டையுமா ஜீவனின் அதிபதியார் அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்ந்திடுவோம் அவரெந்தன் சங்கீதமானவர் பெலனுள்ள கோட்டையுமா ஜீவனின் அதிபதியார் அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்ந்திடுவோம் அவரெந்தன் சங்கீதமானவர் பெலனுள்ள கோட்டையுமா நன்றி ராஜா அளவில்லாத பிரசனத்தின் மகிமைக்காக நன்றி 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 உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே ஐயா நீர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற ஆண்டவரே உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை ராஜா எல்லாம் கூடும் ராஜா நீர் சொல்லாகும் நீர் கட்டளையிட்டால் நிறைவேறும் உம்முடைய நாமத்துக்கு முன்பாக பேய்கள் நடுநடுங்கும் ராஜா உம்முடைய வார்த்தைக்கு முன்பாக எதுவும் அசைக்கப்படுவதில்லை ராஜா உம்முடைய வார்த்தையினாலே எல்லாம் கூடும் ஆண்டவரே நீர் சொல்லாகும் நீர் கட்டளையிட்டால் நிறைவேறும் இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய அளவில்லாத பிரசனத்தின் மகிமையினாலே எங்களை நிரப்பினவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடுகிற கிருபைக்காக நன்றி தகப்பனே என்னால் ஒன்று முடியாது நான் வறுமையான பாத்திரம் ராஜா உம்மாலே எல்லாம் கூடும் உம்மை துதிக்கிறோம் நன்றி 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 அவரெந்தன் சங்கீதமானவர் பெலனுள்ள கோட்டையுமா ஜீவனின் அதிபதியார் அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்ந்திடலாம் அவரெந்தன் சங்கீதமானவர் பெலனுள்ள கோட்டையுமா ஜீவனின் அதிபதியார் அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்ந்திடலாம் அவரெந்தன் சங்கீதமானவர் பெலனுள்ள கோட்டையுமா ஜீவனின் அதிபதியார் அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடலாம் ஐயா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே ஆண்டவரே அப்பா எங்கள் மத்தியிலே ஆண்டவரே 2-3 பேர்களை நாமத்தின் நடுவிலே வாசம் செய்யும் போது அந்த இடத்தில் நான் இருப்பேன் என்று சொன்னவரே ராஜா ஒரு சொற்ப கூட்டமாக ராஜா சிறிய கூட்டமாக உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆனாலும் நீர் எங்களுடைய ஆராதனையிலே பிரியப்படுகிறதற்காக உமக்கு நன்றி தகப்பனே உம்முடைய அழகான கண்கள் எங்களை காண்கிறபடியாய் உமக்கு நன்றி ராஜா அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் உடைக்கப்பட்ட எங்களை எடுத்து நீர் உருவாக்கினவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே ஐயா உம்முடைய அன்பு பெரியது ராஜா உம்முடைய இரக்கம் பெரியது ராஜா அதற்காக உமக்கு நன்றி 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 என்று சொல்லுகிறோம் தகப்பனே நீர் செய்த ஒவ்வொரு நன்மைகளை நினைத்து ராஜா ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே ராஜாதி ராஜனே உம்மை துதிக்கிறோம் தேவாதி தேவனே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே சீயோன் பர்வதமே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே ஐயா நீர் சீக்கிரம் வரப்போறீர் ராஜா அதற்காக உம்மை துதிக்கிறோம் ராஜா எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்துக்கு முன்பாக அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே ஐயா எங்களை கடிந்து கொள்ளாமல் நீர்
எங்களை தேடி வந்தவரை உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. தூக்கி எறியப்பட்ட எங்களை நீர் சேர்த்து கொண்டவரை உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. ஐயா நீர் நல்லவர் நல்லவர். உம்முடைய அன்புக்கு ஈடாக ஒருவருடைய அன்பும் இல்லை ராஜா. நீர் எவ்வளவு நல்லவர் ராஜா, நீர் எவ்வளவு நல்லவர் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி 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 ராஜா. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். நன்றி தகப்பனே, நீர் எங்களோடு கூட இருந்த ஆண்டவர் இந்த ஆராதனையிலே அசைவாடுவதற்காக உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் தகப்பனே. வார்த்தை மூலம் எங்களோடு பேசி ஆண்டவரே அப்பா எங்களுடைய இருதயத்தின் பாரங்களை எடுத்து போட போறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி பலிகளை ஏறெடுக்கிறேன் தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் நன்றி. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் தள்ளாடுகிற எங்கள் கால்களை நிலைப்படுத்துகிறவரே ராஜா, அம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் காலூன்றி நிற்க செய்ய வல்லவரே, அம்மை துதிக்கிறோம் அப்பா. ராஜா, அம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம்.
நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம் அப்பா. தேங்க்யூ லார்ட். நன்றி ராஜா. பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். வேதம் சொல்லுகிறது கர்த்தரே ஆவியானவர். அவர் எங்கு உண்டு அங்கே விடுதலை உண்டு. அந்த விடுதலை ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடும்படியாய் ஆவியானவரே, தூய ஆவியானவரே, ஆட்கொண்ட ஆவியானவரே, வழி நடத்தும் துணையாளரே, என்னை வழி நடத்தும் துணையாளரே, ஆவியானவரே, தூய ஆவியானவரே, ஆட்கொண்ட ஆவியானவரே, வழி நடத்தும் துணையாளரே, எம்மை வழி நடத்தும் துணையாளரே. மீண்டும் சொல்லுவோம், அதுவே ஆவியானவரே, தூய ஆவியானவரே, ஆட்கொண்ட ஆவியானவரே, வழி நடத்தும் துணையாளரே, எம்மை வழி நடத்தும் துணையாளரே, அகிலமெங்கும் இருப்பவரே, ஆலோசனை தருபவரே, கனி கொடுக்க செய்பவரே, காத்து வழி நடத்துபவரே, ஆவியானவரே, தூய ஆவியானவரே, ஆட்கொண்ட ஆவியானவரே, வழி நடக்கும் துணையாளரே, எம்மை வழி நடக்கும் துணையாளரே, எம்மை வழி நடக்கும் துணையாளரே, எம்மை வழி நடக்கும் துணையாளரே, எம்மை வழி நடத்தும் துணையாளரே, எம்மை வழி நடத்தும் துணையாளரே, எம்மை வழி நடத்தும் துணையாளரே. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் எம்மை உருவாக்கின கிருபையது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபையது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, சொல்லுவோம், கிருபையே, கிருபை, மாறாத நல்ல கிருபையே, ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபையது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபையது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், கிருபை, ஓ, கிருபையே, மாறாத. இன்னும் சொல்லுவோம், இன்னும் சொல்லுவோம், கிருபையே, கிருபையே,
பெரும் எல்லாரும் எல்லாரும் கண்களை மூடி தெய்வமே வந்திருக்கிற அத்தனை பேரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இங்கே பார்ப்போம். தயவுசெய்து பிள்ளைகளை நீங்கள் பார்க்காதீங்க, அதை அவங்க பார்த்து கொள்வாங்க. அல்லேலூயா. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் கடந்த வாரம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டோம். அந்த வார்த்தையை கேட்டு நாங்கள் இங்கேருந்து புறப்பட்டு போனோம். ஆனால் அந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் எவ்வளவாய் கிரிகைகளை நடப்பித்தது, எவ்வளவாய் எங்கள் வாழ்க்கையில் அது எங்கள் வாழ்க்கையில் செயல்பட்டது என்று சொல்லி இந்த நாளிலே நாங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, போன கிழமை நாங்கள் பார்த்தோம், அவருடைய மறைவில், உன்னதமானவருடைய மறைவில் நிற்கிறவன் அவன் சர்வ வல்லவருடைய நிழலில் அவன் தங்குவான் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஆகவே அன்பு தேவ பிள்ளைகளே, அவருடைய மறைவில் இருக்கிறவனை கர்த்தர் பாதுகாக்கிறார் என்று சொல்லி, மாத்திரமல்ல ஆண்டவர் பாருங்களேன், இந்த சூரியன் சந்திரன் இந்த மழை காற்று எல்லாவற்றையும் அவர் பொதுவாய் வைத்திருக்கிறார். ஆனால் விசேஷமாக தேவ பிள்ளைகளை அவர் எப்படியாய் பாதுகாக்கிறாராம்? அவர் செட்டைக்குள்ள மறைத்து, அவர் ஒழித்து, அவருடைய கரங்களில் அவர் மறைத்து வைத்து எங்களை பாதுகாக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். அதற்கு என்ன காரணம்? ஆண்டவருடைய வசனம் நாங்கள் அந்த செய்தி முடிக்கும் போது சங்கீதம் 2 கடைசி 12வது வசனத்தை பார்த்தோம். குமாரன் கோபம் கொள்ளாமல் நாங்கள் வழியில் அழிந்து போகாதபடிக்கு. அப்போ தேவ சித்தம் பாருங்களேன், தேவ பிள்ளைகள் அவங்க அழிந்து போகக்கூடாது. அன்றைக்கு வனாந்தரத்தில் அத்தனை ஜனங்களும் அவர்கள் வந்தார்கள். ஆனால் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், அவங்களுக்குள்ள எத்தனை குறைபாடுகள் இருந்தது, எத்தனை முறுமுறுப்புகளும், எத்தனை தேவனுக்கு எதிராகவும், எத்தனை மனிதனுக்கு எதிராகவும், எத்தனை ஊழியக்காரனுக்கு எதிராகவும் அன்றைக்கு அவர்கள் செயல்பட்டார்கள். ஆனாலும் கூட அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்னார், இது என் ஜனம் என்று சொன்னார். இவர்களை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், மாத்திரமல்ல நான் சொன்னதை செய்யுமலும் இவளை விட்டு நான் விலக மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். அதுபோல இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் எங்கள் அவருடைய மறைவில் வைத்து எங்களை பாதுகாக்கிறாரு. இது அந்த வசனம் சொன்னது, அவர் பாதத்தை நாங்கள் முத்தமிடுகிற அத்தனை பேரும், அவர் அண்டி கொள்கிற அத்தனை பிள்ளைகளும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள், ஆண்டவரை பற்றி கொள்கிற பிள்ளைகள் என்று சொல்லி இன்றைக்கும் எங்களுக்கு அந்த ஒரு நல்ல தருணத்தை, வாய்ப்பை தேவன் தந்திருக்கிறார். அது எத்தனை பெரிய மகத்துவம் யோசித்து பாருங்க. நாங்கள் ஆண்டவர் பிள்ளையா நாங்கள் ரட்சிக்கப்பட்டு இப்படியெல்லாம் இருப்போம் என்று எங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்த வாழ்க்கையில் நாங்கள் நினைத்தோமா? இல்லவே இல்லை. எங்கள் வாழ்க்கையில் தேவன் எங்களை தேடி வந்தார். அல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவர் எங்களை தேடி வந்தார், நாங்கள் அவரை தேடி போகலை. ஆனால் இன்றைக்கும் உலகம் கடவுள் எங்கே இருக்கிறார் என்று சொல்லி தேடிக்கொண்டு இருக்கிறது, அலைகிறது. காரணம் என்ன? அவங்களுடைய சித்தத்துக்கு, எண்ணத்திற்கு அப்படியான ஒரு கடவுளை தேடுறார்கள். அல்ல அல்ல அல்ல. ஆனால் இந்த பைபிள் சொல்லுகிற, இந்த வேதத்தில் எழுதப்பட்ட அந்த கடவுள், இதோ அவர் சிருஷ்டித்த அந்த மனிதனை அவர் மீட்கும்படியாக இந்த பூமியில் அவர் மனிதனாய் வந்தாராம். அவர் தேடி வந்தார்.
ஆகவே ஒருவரும் அவர்கள் கெட்டு போகாதபடிக்கு எல்லாரும் நித்திய வாழ்வு பெற வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த பூமியில விடுதலையோடு அவர்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய விருப்பமா இருக்கிறது. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளை யோசித்து பாருங்க. இப்போ உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுறேன். எல்லா நித்திய ஜீவனுக்கு போகணும், உண்மைதான். தேவனுக்கு அந்த நோக்கத்தில் எந்த மாற்றம் இல்லை, அது உண்மை. ஆண்டவர் எல்லாரும் நித்திய ஜீவனுக்கு வரணும் என்று சொல்லி. ஆனால் கொஞ்சம் யோசித்து பாருங்க, இந்த பூமியில மனிதன் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தெரியுமா? நிறைய நேரத்தில் இதை மறந்து விடுகிறார்கள். ஏன் தேவ பிள்ளைகள் மறந்து விடுகிறோம்? யோசித்து பாருங்க. ஆண்டவர் இயேசு அற்புதங்களை செய்தாரு. ஏன் அதை செய்யணும்? ஏன் செய்யணும்? ஏன் அவங்களுக்கு அந்த காரியங்களை நடப்பிக்கணும்? அவங்க என்ன தேவையோ அது என்னது விளங்கிட்டா, என்ன தேவை இருக்கிறதோ அதை இயேசு செய்தார் என்று பைபிள் சொல்லுகிறது. ஒரு விதவி தாய் செத்து போன மகன், இப்போ அவங்க வாழ்க்கையில் எதுவும் இல்லை, அவங்க தனிமையாக கூட ஆண்டவர் வாழ வைக்க முடியும். ஆனால் அதல்ல, அது உள்ளத்தில் ஒரு ஏக்கம் இருந்தது. என்ன தேவை? அப்போ அந்த மகன் அவங்களுக்கு தேவை. என்ன பண்ணார் ஆண்டவர்? அவங்களுக்கு உயிரோடு எழுப்பி கொடுத்தார். மாத்திரமல்ல, சரி 38 வருஷம் அவன் வியாதியாக இருந்தான். அவன் வியாதியில் இருந்தவனை ஆண்டவர், சரிப்பா 38 வருஷம் நீ இப்படியா இருந்துட்ட, அதனால் உனக்கு நித்திய ஜீவன் தருகிறேன், நீ மரித்து போனான் சொன்னாரு? இல்லை, அவனுக்கு என்ன தந்தாரு? ஜீவனை தந்தார், வாழ்வு தந்தார். இதை நல்லா விளங்கி கொள்ளணும். எங்களை வாழ வைக்க தான் தேவன் விரும்புகிறார், எங்களை வாழ வைக்க தான் துடிக்கிறார். ஆனால் இன்றைக்கு மனிதனோ அதை இந்த நாளிலே கண்டறியாதபடிக்கு ஆண்டவரை விட்டு ஓடுகிறதை பார்க்கிறோம். தேவ குரலுக்கு செவிசாய்க்காமல் போகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நாங்கள் ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், ஆண்டவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில மாத்திரமல்ல, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில அநேக தேவைகளை நாங்கள் பார்க்க முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவங்க சொல்லுவாங்க, அநேகர் சொல்லுவாங்க, ஐயோ என் வாழ்க்கையில் இந்த ஒரு காரியம் நடந்தால் நல்லா இருக்குமே, இந்த ஒரு காரியம் எனக்கு கிடைத்தால் அது நல்லா இருக்குமே, நலமாக இருக்குமே. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, என் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை, இதெல்லாம் நடந்தால் நல்லா இருக்குமே. கொஞ்சம் யோசித்து பாருங்க. தேவ பிள்ளைகள் இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் ஒரு முழுமையான காரியம் இருக்கிறதா? இன்றைக்கு யோசித்து பார்க்கணும். எங்கள் குடும்பத்தில், எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், கணவன் மனைவி பிள்ளைகள், எங்களுடைய வாழ்க்கையில் அந்த முழுமையான காரியம் இருக்கிறதா? ஏன் சொன்னாக்கா, நம்மை அழைத்த தேவன், நம்மை தேடி வந்த தேவன், அவர் முழுமையானவர். என்னது? அவர் எப்படிப்பட்டவரா? அவர் முழுமையானவர். அவர் அதனால தான் பைபிளில் சொல்லுது, அந்த சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து அவர் என்ன பண்ணாரா? முடித்தேன், எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. பாருங்களேன், எதனா விட்டாரா? 99.1 அப்படி இல்லவே இல்லை. 100% எல்லாவற்றையும் அவர் மனுக்குலத்திற்காக செய்து முடித்தார். அதனால தான் அந்த வார்த்தை இயேசு சொன்னார், எல்லாம் முடிந்தது என்று சொல்லி ஜீவனை பிதாவின் இடத்துல தந்தார் என்று. ஆகவே இன்றைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் தேவனை அண்டிக் கொள்ள இருக்கிறோமா? அவருடைய மறைவில் இருக்கிறோமா? அப்படி இருந்தாக்கா எங்கள் வாழ்க்கையில் சில காரியங்கள் நடந்தே ஆகணும். அது நடக்காத இருக்கிறதா? இன்றைக்கு ஆண்டவருடைய வசனத்துக்கூடாக நாங்கள் பார்க்க போகிறோம். ஆண்டவரே, இந்த காரியங்களை குறித்து எங்களுக்கு ஆண்டவரே கற்றுக் கொடுங்கப்பா, இதிலிருந்து எங்களை நடத்துங்கப்பா என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரத்தில் கேட்கும் பொழுது தேவன் கட்டாயம் எங்கள் வாழ்வை மாற்றுவார். சரி, கொலோசியருக்கு எழுதின நிருபத்தை நாங்கள் திருப்பிக் கொள்வோம். இன்றைக்கு அநேக வசனங்களை அந்த அதிகாரத்திலிருந்து நாங்கள் பார்த்து நாங்கள் ஜெபித்து நாங்கள் கடந்து போகிறோம். எடுத்து வாசிக்க கேட்போம். கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வேத வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிக்க கேட்போம். கொலோசியரின் புஸ்தகம், கொலோசியர் 1 நீங்கள் வாசிங்கள். 19வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இப்படியாய் சொல்லுகிறது. என்னது அது? வாசிங்க. சகல பரிபூரணமும், சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வாசமாயிருக்கவும். பாருங்களேன், என்ன சொல்லுகிறது? சகல பரிபூர்ணமும் அவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே, அவருக்கு என்றும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே
வாசமாய் இருக்கிறதாம். அப்ப பாருங்களேன், இந்த பூமியில சகலமும் எதற்காக படைக்கப்பட்டதாம்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கே என்ன பண்ணப்பட்டதாம்? படைக்கப்பட்டது, உண்டாக்கப்பட்டது. ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இந்த வசனம் சகலமும் பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் இந்த காரியத்தை பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் அவருடைய பிள்ளைகள் அப்ப எப்படி இருக்க வேண்டும்? அவர்கள் எப்படி இருக்கணும்? யோசித்து பாருங்க. அப்பா பூர்ணமா இருக்கிறார். அப்போ பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? பிள்ளைகளும் என்னவா இருக்கணும்? பூரணமா இருக்கணும். அதுதான் அது ஆண்டவருடைய சித்தமா இருக்கிறது, திட்டமா இருக்கிறது. ஆனால் அது இருக்கிறதா? எல்லா குடும்பத்திலும் இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் யோசித்து பார்ப்போம், எங்களை ஆராய்ந்து பார்ப்போம். உண்மையான ஒரு சமாதானம் இருக்கிறதா? சந்தோஷம் இருக்கிறதா? மகிழ்ச்சி இருக்கிறதா? முழுமையான ஆசீர்வாதம் இருக்கிறதா? நீங்கள் சொல்லலாம், கேட்கலாம். அப்படின்னு சொன்னால் கிறிஸ்துவ வாழ்க்கையில், ஆண்டவர் பிள்ளை வாழ்க்கையில், ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையில் வியாதி வராதாங்க? வரும். துன்பம் வராதாயா? வரும். இடர்கள் வராதாயா? வரும். ஆனால் அது எல்லாவற்றிலும் மத்தியிலும் தேவன் ஜெயத்தை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாய் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஆகவே இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த பரிபூர்ணம் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறதுனால அது பெற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது எங்கள் வாழ்க்கையில் தேவ வசனம் தாங்க எங்களுக்குள்ள என்ன பண்ணும்? பரிபூர்ணத்தை என்ன பண்ணும்? அது கொண்டு வரும். என் வாழ்க்கையில் நான் சொன்னேன், நான் வாலிபத்தில் இந்த பைபிளில் இருக்கிற வசனம், பாரம்பரிய கிறிஸ்தவங்க சர்ச்சுக்கெல்லாம் கூப்பிட்டு போனாங்க. எங்கள் அப்பா அம்மாலாம் அவங்க 10 பேர் நாங்கள், எங்களை ஆலயத்துக்கெல்லாம் கொண்டு போனாங்க. அந்த பாரம்பரிய ஆலயத்துக்கெல்லாம் கொண்டு போனாங்க. அவங்க பயபக்தியாய் ஒழுக்கமாய் பிள்ளைகள் வாழணும் என்று சொல்லி எல்லாம் அவங்களுக்கு தெரிந்த அன்றைக்கு அந்த பக்தியில் அவங்க நடத்துனாங்க. அதெல்லாம் உண்மை. ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்கு தெரியுங்களாங்க, அந்த ஆலயத்தில் சொல்லப்படுகிற அந்த வசனத்தை ஒரு முதல் கூட எனக்கு என்னது தெரியவே தெரியாது, ஒன்றும் எனக்கு தெரியாது. யோசித்து பாருங்க. அப்படி இருக்கும்போது எப்போ என் வாழ்க்கையில் அந்த வசனம் வந்தது, என் வாழ்க்கையில் ஒரு பாடு வந்தது, என் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்தபோது தான் யாரோ ஒரு ஊழியக்காரர்கள் அவர்கள் அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கும் பொழுது, எனக்கு மறக்க முடியாது, அவங்க பார்வையில் கூட இல்லைங்க, அவங்க எப்படிப்பட்டவங்க கூட தெரியல எனக்கு. நான் அந்த சூழ்நிலையில் இருந்தேன். அன்றைக்கு அவங்க பாருங்களேன், இயேசுவின் அன்பை குறித்து அவர்கள் சொன்னதை பார்க்கிறேன். மாத்திரமல்ல, என் வாழ்க்கையில் எல்லாம் முடிந்தது, என்னையா சீ என்று போய் வாழ்க்கை எவ்வளோ ஜாலியாய், எவ்வளோ சந்தோஷமாய், எவ்வளோ ஃப்ரெண்டுங்க கூட எல்லாம் சுற்றி கொண்டு அப்படியாய் வாழ்ந்திருந்த, என்ன இது என் வாழ்க்கையில் என்று சொல்லி ஒரு விரக்தி, ஒரு எல்லாம் முடிந்தது என்று சொல்லி என் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது தான் சொல்லப்பட்டது. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை சொல்லி அவர்கள் ஜெபித்தார்கள். அதனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி இந்த வார்த்தையை இன்றைக்கும் உலகம் முழுவதுமாய் சொல்லப்படுகிறது. ஆனாலும் கூட எத்தனை பேர் அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கிறார்கள்? எத்தனை பேர் அந்த வார்த்தைக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறார்கள்? ஆண்டவர் சொல்றாரு, வாங்க என்னிடத்தில் வா என்று சொல்லுகிறார். ஏன்? காரணம் என்ன? நீ தேவனை விட்டு அநேக தூரமாக இருக்கிறாய், நீ தேவனை விட்டு விலகி இருக்கிறாய். அதுக்கு என்ன பொருள்? நீ பாவத்தில் இருக்கிறாய், நீ அடிமைத்தனத்தில் இருக்கிறாய், நீ சாபத்தில் இருக்கிறாய், நீ கட்டில் இருக்கிற. அதனால உன்னை அப்படியே விடுவதில்லை. தேவன் சொல்றாரு, என்னிடத்துல வா, நான் உனக்கு விடுதலை தருவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் வாழ்வை மாற்றுவேன் என்று சொல்லி. ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை பார்த்து மற்றவர்கள் பூர்ணமான ஒரு காரியத்தை எங்களுக்குள்ள இருந்து அவர்கள் கண்டுகொள்ள வேண்டும். அவர்கள் இயேசுவை அறிக்கையிட வேண்டும். அதற்கு நாங்கள் பூர்ணமாக இருக்கிறோமா? அதற்கு முதலாவது எங்கள் வாழ்க்கையில் அந்த வசனம்தான் எங்கள் வாழ்வை மாற்றக்கூடியது.
நீங்க தெளிவாய் தெரிஞ்சுக்கொள்ளணும். ரட்சிக்கப்பட்டு இருக்கிற பிள்ளைகளே, சபையாரு, முதலாவது இந்த வேதத்தில் தெளிவாய் எழுதியிருக்கிறது, எல்லாம் ஒளிந்து போகும். என்ன சொல்லியிருக்குது? இயேசு என்ன சொன்னாரு? வானமும் பூமியும். சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லணும். நீங்க பேசணும். நீங்க பேசும்போது தேவ தூதர்கள் கேட்குறாங்களாம், பார்க்குறாங்களாம், ஆண்டவர் கேட்குறாரு. அப்போ நீங்கள் அறிக்கை இடுறீங்க. அப்போ பாருங்களேன், எல்லாம் விழுந்து போகும். என்னது? என்னுடைய வார்த்தைகள் மாத்திரம் என்னது? ஒளிவே ஒழியாது. இயேசுவின் வார்த்தை என்னது? ஒழியாது. அப்படி என்று சொன்னால் இந்த ஊழியெல்லாம் ஒரு நாள் என்ன ஆகும்? கிருபை நாட்கள் எல்லாம் முடியும் போது என்னது? எல்லாத்துக்கும் ஒரு முடிவு. எல்லாம் அற்புதத்துக்கு எல்லாம் முடியும். எல்லா தீர்க்க தரிசனமாக இருக்கட்டும், எல்லாம் முடிந்து போகும். எல்லாம் முடியும். ஏன்னாக்கா ஆண்டவர் வரப்போகிறார். அவர் வரும் பொழுது எல்லாம் முடியும். அப்போ கிருபை நாட்கள் எல்லாம் முடியும். ஆனால் ஆண்டவருடைய வருகையில் யார் போவாங்க? ஆண்டவரோடு யார் போவாங்க? இந்த வசனத்தில் வார்த்தையின்படி நடக்கிறவன் தான். ஏன் தெரியுமா? பைபிள் எழுதியிருக்கிறது, இந்த வசனம் தான் எங்களை என்ன பண்ணுமா கடைசி நாட்களில். அப்போ பாருங்களேன், எவ்வளோ முக்கியத்துவம் இந்த ஆண்டோடைய வசனம். அதனால தாங்க சபையில் இயேசு கிறிஸ்துவின் இந்த வார்த்தைகளை ஏன் சொல்லப்படுகிறது? இன்றைக்கு மில்லியன் கணக்கான நான் சொல்லினே இருப்பேன், சொல்ல முடியும். அவ்வளோ ஜனங்களை கர்த்தர் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு அவருடைய சமூகத்தை கொண்டு தான் இருக்கிறார். அன்பான ஜெண்ட பிள்ளைகளை, எப்படி அந்த வசனங்கள், ஆண்டுடைய வசனம் அவன் மனிதனை மாற்றக்கூடியது. இதில் ஜீவன் இருக்கிறது, இதில் உயிர் இருக்கிறது. இதை கிழித்து போட்டு, இதை கொளித்து, என்னென்ன காலில் உதைத்து, இப்படியெல்லாம் செய்த அவங்க வாழ்க்கையில் இந்த வசனம் தான் என்னது? மாற்றி இன்றைக்கு ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள், கர்த்தருக்கு சாட்சிகளாக இருக்கிறார்கள். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பாருங்களேன், சகலமும் பாருங்களேன், பரிபூர்ணமும் ஆண்டவருக்குள்ளே வாசமாக இருக்கிறது. ஆகவே அது என்னவாம்? அதே 1வது அதிகாரத்தில் 25வது வசனத்தை நீங்கள் வாசிங்கள். என்ன சொல்லுகிறது? வாசிங்க. ஆதி காலங்களுக்கும் தலைமுறைகளுக்கும் மறைவாயிருந்து. பாருங்களேன், இது பழைய ஏற்பாட்டில் இல்லை, அன்றைக்கு ரகசியமா இருந்தது, எல்லாம் அறிவிக்கப்படவில்லை. கொஞ்சம் யோசித்துப்பா. இப்படி சொல்லுவோம், அன்றைக்கு இயேசு இல்லை, அன்று இயேசுவின் காயங்கள் இல்லை, இயேசுவின் ரத்தம் இல்லை, அன்றைக்கு கிருபை இல்லை, ஆனால் தேவ கிருபை இருந்தது. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு அவங்களுக்கு பாருங்களேன், அது மறைவாய் இருந்தது. வாசிமா. இப்பொழுது இன்றைக்கு அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட, பாருங்களேன், அன்றைக்கு மறைப்பொருளா இருந்தது. இன்றைக்கு வேதம் ஆண்டுடைய பிள்ளைகளை என்னன்னு சொல்லி அழைக்கிறது? என்ன அழைக்கிறது? என்ன பேர் கொடுக்கிறது? பரிசுத்தவான்கள் என்று சொல்லி. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னை பார்த்துத்தான், உங்களை பார்த்துத்தான், நம்மை பார்த்துத்தான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது பரிசுத்தவான்கள் என்று சொல்லி. ஆனால் உடனே எங்களுக்குள்ளே ஒரு எண்ணம் தோன்றும், ஐயோ, நான் இப்படி பாவத்தில் இருக்கிறேனே, நான் இப்படி விழுந்து இருக்கிறேனே, நீ அப்படியா, நான் இப்படியான காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கிறேனே. ஒருவேளை உங்களுக்குள்ள எண்ணலாம். இப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்துல வா, நான் உங்களை என்ன பண்ணுவேன்? பரிசுத்தமாக்குவேன். அதான் நான் சொல்லுகிறேன். அதுதான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. எங்களால் பரிசுத்தமாய் மாற ஒரு மனிதனாலும் முடியவே முடியாது. ஆண்டவர் தான் எங்களை பரிசுத்தமாக்குவார். ஆனால் நீங்கள் அதற்கு என்ன பண்ணணும்? நாங்கள் ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஆகவே மறைப்பொருளாக இருந்த அந்த காரியத்தை இது ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. வாசிங்க. பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாகி. நல்லா தெரிஞ்சுங்க. பாருங்களேன், இந்த இடத்துல நான் இந்த ரகசியம் அந்த இடத்துல நான் மார்க் பண்ணி வச்சிருக்கிறேன். பாருங்க, என் பைபிள் இருக்குது. ஏன் தெரியுமா? இந்த ரகசியம் மிக அவசியம். தேவன் அநேக காரியங்களை என்னவா வைத்திருக்கிறார்? ரகசியமாய் வைத்திருக்கிறார். ஆனால் உனக்கோ எனக்கோ தேவ பிள்ளைகளே, நீங்கள் அதை அறிந்து கொள்ளும்படிக்காக இந்த நல்ல கிருபை நாட்களிலே ஆண்டவர் அநேக வெளிப்பாடுகளை தந்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை பூர்ணமாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் நாங்கள் தான் அதை பெற்றுக்கொள்றதுக்கு என்ன பண்றோம்? தடையா இருக்கிறோம். தேவன் அல்ல.
நாங்கள் தான். அப்ப பாருங்கள் என்ன சொல்லுகிறது, ரகசியமாகிய தேவ வசனத்தை அல்லேலூயா, தேவ வசனமாகிய, ஆண்டோடைய வசனமாகிய. அதனால தான் நேற்று தினத்தில் நான் மீண்டும் சொல்லுகிறேன், இந்த உபவாச கூட்டத்தில் மிக முக்கியமான காரியத்தை தேவன் கற்றுக் கொடுத்தார். நான் அதை சிந்தித்து கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த வாலிப கூட்டத்தில் அந்த தம்பி மென்ஷன் பண்ணோம், ஊழியக்காரன் அல்லையா, நோ 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 நோ, கர்த்தரைத்தான் மகிமைப்படுத்தணும். அந்த வசனம் தான் உன் வாழ்வை மாற்றும். ஆகவே அந்த வசனம் உன் வாழ்வை மாற்றும். பாருங்கள் இங்க என்ன சொல்லுகிறது, ரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறதற்கு பூர்ணமாக தெரியப்படுத்துகிறதுக்கு உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட, தேவனால், நல்லா தெரிஞ்சுக்கங்க அன்பான தேண்ட பிள்ளைகளே, தேவன் தான் ஒருவனுக்கு என்ன கொடுக்க முடியும், எதுவா இருந்தாலும் சரி. இந்த ஊழியத்தை யார் கொடுக்கிறது, தேவன் தான் தருவார், தேவன் தான் தரணும். அவர் தந்தால்தான் அது அவர் கடைசி வரைக்கும் நடத்தி முடிப்பார். அவர் அபிஷேகம் செய்யணும், அவர் எங்களை நடத்தணும். அன்பான தேண்ட பிள்ளைகளே, இன்றைக்கு நிறைய பேருக்கு இது தெரியல, நிறைய பேர் இதை அறிந்து கொள்வதில்லை. அன்பான தேண்ட பிள்ளைகளே, சத்தம் எனக்கு இதுவா இருக்குது, தம்பி கொஞ்சம் அந்த சத்தம் ஐயா. இது நிறைய பேர் விலகி கொள்வதில்லை. அன்பான தேண்ட பிள்ளைகளை தயவு செய்து யோசித்து பாருங்க. இந்த இடத்துல உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட, அப்படி என்று சொன்னால் உன் வாழ்க்கையில தேவனால் உனக்கு அருளப்பட வேண்டும். நேற்று தினத்தில் கூட நான் சொல்லி கொண்டு வந்தேன், ஒரு ரவுடி மனிதன், அவர் குடும்பமே, தாத்தா தகப்பன், அவர் பாருங்களேன், அவங்க சந்ததியே என்ன தொழில் என்று சொன்னால் ரவுடியாய். அவர்கள் பாருங்களேன், அடிப்பதும், மற்றவர்களை கொத்துவதும், கொல்லுவதும், அவங்களை துன்பப்படுத்துவதும், இப்படியா பாவத்தில் இருந்து அவங்க சொல்லி கொடுத்தாங்களாம். இப்படியா நம்மளை பார்த்தா பயப்படணும் ஜனங்களெல்லாம், அடுத்தது நல்லா சாப்பிடணும், அடுத்தது நான் செத்து போனோம். என்னையா இது, என்னையா வாழ்க்கை இது? கொஞ்சம் யோசித்து பாருங்க. மன்னிக்கணும் இப்படி சொல்கிறதுனால. மிருகம் இருக்கிறதுக்கு தெரியுங்களா, அது கூட வாழுது, அதுவும் சாப்பிடுது, அதுவும் மரித்து போகிறது. ஆனால் அதுக்கு என்ன இல்லை, ஆத்மா இல்லை. மனிதனுக்கு ஆத்மா, வெளியேற பெற்ற ஆத்மா. ஆகவே தேவ பிள்ளைகளை இன்றைக்கு எப்படி நீங்க பார்க்குறீங்க, நாங்கள் பார்க்கிறோம். தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஆண்டோடைய ஊழியக்காரர்களே, ஆண்டோடைய பிள்ளைகளே என்று சொல்லி பரிசுத்தவான்கள் என்று அழைக்கிறது. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய இன்றைக்கு இழப்பமா எண்ணுகிறார்கள். அதல்ல, இன்றைக்கு நாங்கள் ஈஸியா, எங்களுக்கு நான் வாழ்ந்த காலத்திலே சொல்றேன், அப்போ எங்களுக்கு இயேசுவை பற்றி தெரியாது, இப்படி கூட்டங்கள் தெரியாது, ஜெபம் தெரியாது. கிறிஸ்துவ குடும்பத்தில் யோசித்து பாருங்க. அப்ப நான் என்ன உண்டு, சின்ன வயசுலயே ஆண்டவரே உம்மை அறிந்திருந்தாக்கா நான் பாவம் செய்யாமல் இருந்திருக்கலாமே, உம்மை நோக வைக்காமல் இருந்திருக்கலாமே. இல்லை, அது தேவ திட்டம். ஆனால் எங்களோட வாழ்க்கையில நாங்கள் யாருடைய ஊழியக்காரராக இருக்கிறோம்? யாருக்கு ஊழியக்காரர்கள்? நாங்கள் தேவனுக்கு ஊழியக்காரர்கள், தேவனுக்காக அழைக்கப்பட்டவர்கள். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இது இந்த இடத்துல சொல்லுது, உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படி. பார்த்தீர்களா இந்த வேலை, இந்த ஆண்டோடைய வேலை. ஆகவே அன்பான சகோதரிகளே, உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானேன். அல்லேலூயா. ஆகவே அன்பான சகோதரிகளே, அப்படி என்றுதான் நீங்க என்ன நினைக்கிறீங்க? சபையில ஊழியம் செய்கிற பாஸ்டர்கள், மூப்பர்கள், இல்லை துணை ஊழியர்கள், மற்ற அப்படி அல்லங்க. முதல் பாஸ்டர் அம்மா யார் தெரியுமா? தாய் தகப்பன் தான். ஒரு குடும்பத்தில் அவங்க என்ன பண்ணும்? கிறிஸ்துவுக்காக அவங்க ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. அந்த மாபெரும் உன்னத ஊழியத்தை கர்த்தர் அவங்க கரத்தில் கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த குடும்பமாய் கர்த்தருடைய சமூகத்துக்கு சபைக்கு வருவார்கள். அவர்கள் சபையில் ஆண்டவருடைய காரியங்களுக்குள்ள கற்றுக்கொண்டு அவங்க ஆண்டவருடைய காரியத்தில் குடும்பத்தை நடத்தும் பொழுது அங்கே பரிபூர்ண ஆசீர்வாதத்தை காண முடியும். இப்போ விளங்குறதா? இந்த தேவ வசனம் எங்கே இல்லையோ, ஆண்டோடைய காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் இல்லையோ,
அதை நாங்கள் புறக்கணிப்போம் என்று சொன்னால், அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, கடைசி நாட்களில் வஞ்சக ஆவிகள் வரும், புரட்டி போடுகிறதை, வசனத்தை என்னது தப்பு தப்பா சொல்றது. ஐயோ, தயவு செய்து அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் எத்தனை காரியங்கள், அந்த இன்றைக்கு டெலிஃபோன், யூடியூப் என்னென்னவோ வந்துட்டு எடுத்தவெல்லாம் அநேக காரியங்களை, இன்றைக்கு இந்த வேதத்துக்கு புறமான காரியங்களை சொல்லிக்கொண்டு ஜனங்களை வஞ்சிக்கிறது என்னது பார்க்க முடிகிறது. ஆனால் அன்பான தேவ பிள்ளைகளே, தயவு செய்து நாங்கள் இன்றைக்கு ஏமாந்து போகக்கூடாது, வஞ்சித்து போகக்கூடாது. அதனால தான் இயேசு சொன்னார், மத்திய 24 வாசித்து பாருங்க, ஒருவனும் வஞ்சிக்கப்படாதபடிக்கு நீ எச்சரிக்கையாயிரு, நீ எச்சரிக்கையாயிரு. இதே வசனத்தை தப்பு தப்பா சொல்லிக் கொடுக்கிறது. ஆகவே உன் வாழ்க்கையில நீ அடிப்படை காரியம் கற்றுக்கொள்ளாமல் கர்த்தருடைய காரியத்தில் எப்படி நீ கடந்து போவாய்? நீ எப்படி அதை நீ ஜீர்ணிக்க முடியும்? யோசித்து பாருங்க. அப்போ ஒரு குழந்தை இருக்குதுன்னு சொன்னா எடுத்தோன்னா நீ சாப்பாடா கொடுக்கிற? இல்ல, பால் உணவு தருகிறோம், பிறகு நீங்கள் ஆகாரத்தை ஆரம்பிக்கிறீர்கள், அப்படித்தானே? அதுபோலத்தான். ஆனால் பவுல் என்னன்னு சொல்றாரு, நான் உங்களுக்கு, நீங்க பெரியவங்களாகவும் ஒன்றும் என்னது பால் உணவே குடிச்சுன்னு இருக்கிறீங்க. எவ்வளவு காரியங்கள் சொல்லி கொடுத்தோம், சொன்னதை மீண்டும் சொல்ல வேண்டியதா இருக்கிறது. ஏன் நீ அதற்கு செவி கொடுக்கல? நீ அதன்படி வாழ மாற்ற, நீ நடக்க மாற்ற. அப்படின்னாக்கா பரிபூர்ணம் எப்படி வரும்? நீ மற்றவனை பார்த்து பொறாமப்படுறதுக்கு காரணம் என்ன? அவன் நல்லா இருக்கிறான், இவன் இப்படி இருக்கிறான், அவனுக்கு அது இருக்கிறது, இவனுக்கு இது இருக்கிறது அப்படி என்று சொன்னால் அவனுக்கு கொடுத்த தேவன் உனக்கும் தருவார். கேள், நீ ஆண்டவரை நோக்கிப்பார். விளங்கிட்டா? அல்லேலூயா. ஆகவே இந்த சபைக்கு ஆண்டவருடைய ஊழியக்காரனாய் தேவன் வைத்திருக்கிறார். ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த வெளிப்பாடுகளை ஆண்டவர் தரும் பொழுது, அந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது, கர்த்தருடைய இது பூர்ண ஆசீர்வாதம் அந்த வசனத்துக்கூடாக வரும். எடுத்து வாசிங்கள். அப்போஸ்தலர் பணியில பாருங்களேன், பவுல் என்ன எழுதியிருக்கிறார். அந்த அப்போஸ்தலர் பணியில பாருங்களேன் என்ன எழுதியிருக்கிறது. 20வது அதிகாரத்தில் 26வது வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது இப்படியாய் சொல்லுகிறது வேதத்தில். எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலர் பணி 20ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, வாசிமா. தேவனுடைய ஆலோசனையில், தேவனுடைய ஆலோசனை நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும். தேவ பிள்ளைகளே, சபையே, ஆண்டோடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில யாருடைய ஆலோசனை வரணும்? தேவ ஆலோசனை, தேவ ஆலோசனை. அதனால தான் ஊழியக்காரன் தேவ பாதத்தில் அமர்ந்திருந்து அவன் ஜெபித்து போராடி தன்னை வருத்தி அவன் ஆண்டவரோடு உறவாடி அவன் தேவ ஆலோசனைகளை பெற்று இது அந்த மந்தைக்கு வந்து அந்த தேவ ஆலோசனை சொல்லும் பொழுது அந்த பிள்ளைகள் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை இது அவர்கள் பெற முடியும். அதனால இங்கே சொல்லப்படுகிறது, தேவனுடைய ஆலோசனையில் என்னது? ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடினாலே. அப்ப பாருங்களேன், சொன்ன அந்த காரியத்தை நான் ஒன்றும் மறைக்கலையா. என்னுடைய சொந்த ஆலோசனை நான் சொல்லல, என் சொந்த பல அறிவு, எனக்கு இருக்கிற காரியங்கள், எனக்கு இருக்கிற இது சில காரியங்களை நான் சொல்லல. மாறாக தேவ ஆலோசனையை, கர்த்தருடைய சித்தத்தை அது பார்க்க போகிறோம் அடுத்தது. ஆகவே தேவ ஆலோசனையை நான் ஒன்றும் மறைக்காமல் அது உனக்கு சொல்லுகிறேன். அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்களேன், என்ன சொல்றாரு? எல்லாருடைய இது ஏன் அப்படி சொல்றாருன்னு சொன்னாக்கா, இப்ப நம்ம கை கழுவுறாரு. அவர் பாருங்களேன், அந்த இடத்துல கை கழுவுறாரு. அந்த இடத்துல இந்த காரியங்கள் நான் எல்லாம் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், இதன்படி நீங்க கேட்டு நீ நடக்காவிட்டால் நீங்க செய்கிற அந்த காரியங்களுக்கு நான் என்னது? பொறுப்பு அல்ல, ஊழியக்காரன் அல்ல. ஒருவேளை தாய் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்த மிஞ்சி அவங்க செய்யும் பொழுது தாய் தகப்பன் பொறுப்பு அல்ல. உண்மைதானே?
ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்களேன் இங்க என்ன சொல்கிறது. அப்ப எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கி நான் சுத்தமா இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு நான் உங்களை சாட்சிகளா எனது நான் வைக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு இந்த தேவ ஆலோசனையை நாங்கள் கேட்கிற பிள்ளைகளா இருக்கிறோமா? அது அந்த வசனத்துக்கூடாக இருக்கிறது. அந்த ஆலோசனை கேட்டு அதன்படி நாங்கள் வாழ்கிறோமா? நம்முடைய குடும்பத்தை நடத்துகிறோமா? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நாங்கள் நடக்கிறோமா? இது அது மாத்திரமல்ல, அதே அதிகாரத்தில் 21, 27 வாசிங்கள பாருங்களேன். அதே இதுல 20, 21 வாசிமா. தேவனிடத்துக்கு இல்ல, அதே அதிகாரத்துல 20 பிரயோஜனமானவைகள். பாருங்களேன். அப்ப என்ன எழுதியிருக்கிறது? நான் ஆலோசனை, தேவ ஆலோசனை உங்களுக்கு சொல்றேன், ஒன்றும் மறைக்கல. அது என்னவா இருக்கணுமா? வாசிமா, அதை வாசிங்க, தெளிவா வாசிங்க. பிரயோஜனமானதை. இன்னொரு இடத்துல ஏசாயாவில் சொல்லுதுங்க, நான் உனக்கு வழி காட்டுவேன், உன்னை நடத்துவேன். எப்படியா? பிரயோஜனமானதை உனக்கு போதித்து. அப்ப எங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஆண்டவர் பேசுற இந்த வார்த்தைகள் கட்டாயம் சொல்றேங்க, எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பிரயோஜனமான ஒன்று. அதனால தான் ஆண்டவர் இந்த வசனங்கள் கூட என்ன பண்றாரு? அவர் பேசுறாரு, எங்களோடு இடைப்படுகிறார். ஏன்? நீ பூர்ணமாக வேண்டும் அப்பா, நீ முழுமையான ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். ஆகவே இதோ இந்த காரியங்கள்ல பாருங்கள், வாசிமா அந்த வசனத்தை 20. ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி தேவனிடத்திற்கு. ஏன் அதை உபதேசம் சொன்னாக்கா, நீங்கள் என்னவா? தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு அறிவிக்கப்படுகிறது. நாங்கள் என்ன செய்யணுமா? மனம் திரும்பணும். இன்னும் எவ்வளவு காலம் நாங்கள் கேட்டு கடினமா இருக்க போறோம்? நாள் ஒன்று வரும், அன்றைக்கு நீ கூக்குரல் போட்டா கூட உன் வாழ்க்கையில, அன்பு சகோதர சகோதரிகளை, நான் உண்மையா சொல்றேன், நான் அன்பாய் சொல்லுகிறேன், அன்றைக்கு நாங்கள் கூக்குரல் இடுவோம். என் வாழ்க்கையில இந்த ரட்சிப்பை நாங்கள் இன்றைக்கு இழந்து போகாதபடிக்கு தயவு செய்து நாங்கள் மனம் திரும்ப வேண்டிய காரியங்களில். அப்போ பொதுவாக நாங்கள் சொல்றது இல்லைங்க, ஆமாம் இதில் நான் மன்னிப்பு கேட்குறேன், இது அப்படி அல்ல. பொதுவாக சொல்லிட்டு எங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்தில் நாங்கள் கர்த்தருக்கு பிரியாமல் இல்லாமல் இருக்கிறோமோ, அந்த பூர்ணப்படாதபடிக்கு இருக்கிறதோ, அதை சுட்டி காட்டும் பொழுது, அதுக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்து உங்களை முழுமையாய் ஆசீர்வதிக்க அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே இதற்கு எங்கள் வாழ்க்கையில் வசனம்தான் என்ன பண்ணமா? முதலாவது எங்களுக்கு உதவி செய்யும். அதனால தான் நான் சொல்லுவேன், நான் அனுதினமுங்க நான் சொல்கிறேனே, இந்த கேலண்டரில் வசனம் இருக்கட்டும், டிவியில் செய்தி இருக்கட்டும், ஒரு பாட்டு இருக்கட்டும், எது இருந்தாலும் அந்த வசனங்கள் எனக்குள்ளே என்ன பண்ணும்? பேசும். அது மாத்திரமல்ல, என் அன்றாட வாழ்க்கையில் அதான் நான் கேட்டேன் நேற்றைக்கு கூட, இங்கே எத்தனை பேர் தினந்தோறும் நாங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து நாங்கள் திருவிருந்து பெறுகிறோம், எல்லா காரியங்களையும் செய்கிறோம். வேதத்தை தினந்தோறும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் வாசிக்கிறோம். எத்தனை அதிகாரம் நாங்கள் வாசிக்கிறோம்? எத்தனை அதிகாரம் டெய்லி வாசிக்கிற பழக்கம் இருக்கிறதா? அதுதாங்க அவங்க வாழ்க்கையில் பூர்ணத்தை கொண்டு வரும், ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், ரட்சிப்பை கொண்டு வரும், சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆனால் நாங்கள் கூக்குரல் கொட்டு போட்டுக்கிறோம். ஏன் நடக்கலை? ஏன் இது நடக்க மாட்டுது? அடுத்ததாக பாருங்களேன், அதே கொலோசியருக்கு எழுதின நிருபத்துக்கு நாங்கள் திருப்பிக் கொள்வோம்.
இப்போ பார்த்தோம் வசனம், இப்போ விளங்குதா உங்களுக்கு? இந்த வசனம் ஏன் சொல்லப்படுது சபையில்? அதுதான் உன் வாழ்க்கையில் அது உதவி செய்யும், உன் வாழ்வை மாற்றக்கூடியதாய் இருக்கிறது, உன்னை பூர்ணத்தில் நடத்தும். அதனால தான் இந்த அதிகாரத்தில் ஒன்றும் மறைக்காமல் உங்களுக்கு அறிவித்தேன், அது உங்கள் பிரயோஜனத்துக்கு என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் இங்கே ஒரு காரியத்தை சொல்லப்படுகிறது. எடுத்து வாசிப்போம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது வேத வசனம் எப்படியாய் சொல்லுகிறது? என்னது? வாசிக்க கேட்போம். அவர்களுடைய இருதயங்கள் எவர்களுடைய இதயங்கள் ஆண்டவர் பார்த்தோம். நாங்கள் எங்கள் மனம் திரும்புதலுக்கு ஆண்டவர் இன்றைக்கு பேசிக் கொண்டு இருக்கிறார். அவருடைய இதயங்கள் தேற்றப்பட்டு பாருங்கள் என்ன சொல்லப்படுகிறது? அவருடைய இதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியம். பாருங்களேன், மீண்டும் பைபிள் சொல்லுகிறது. இன்றைக்கு ரகசியத்தை கர்த்தர் உனக்கும் எனக்கு வெளிப்படுத்தி சொல்றாரு. அப்பா, நீ இப்படியான காரியங்களை சொல்லிக்கொண்டு நீ காலங்களை போக்கிக் கொண்டு உன்னையை நிந்தித்துக் கொண்டு மற்றவர்களை குறை சொல்லிக் கொண்டு இருக்கிறாயா? ஒரு ரகசியத்தை இன்றைக்கு நான் உனக்கு சொல்றேன், கேள். அந்த வார்த்தையை நீ கேட்டு நீ நடப்பா என்று சொன்னால் உன்னை பூர்ணமாய் நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை முழுமையாய் நான் நடத்துவேன் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. வாசிங்க. உனக்குரிய கிறிஸ்துவுக்குரிய ரகசியத்தை அறிந்து கொள்கிற உணர்வில், பாருங்களேன், உணர்வில்லாமல் இருக்கிறது. எத்தனை காரியங்கள் நாங்கள் சொன்னாலும் அதை நாங்கள் கேட்டு நாங்கள் இந்த காலையில் கேட்டு அதில் விடுவோம் என்று சொன்னால் எங்களுடைய காரியங்கள் எப்படி இருக்குமா? அது உணர்வில்லாமல் இருக்கும். ஆகவே நீ உணர்வுள்ளவனா இருக்கணும். வாசிங்க. நீ உணர்வுள்ளவனாய் பூரண நிச்சயத்தை உடைய எல்லா ஐஸ்வர்யத்தையும் உரியவர்களாக வேண்டும் என்றே இப்படி விரும்புகிறேன். பாருங்களேன், ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ தரித்திரனா இருக்கணும்னு சொல்றாரா? நல்லா விளங்கி கொள்ளணும். நாங்கள்லாம் பரலோகத்துக்கு போகிறோங்க. இந்த குடியிருப்பு நாங்கள் கொஞ்ச காலம், இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அதனால் இந்த பூமியில் வாழும் பொழுது ஆண்டவர் பிள்ளைங்களாம் பரதேசிகளா, தனித்தரமாய் ஏழையாக இருக்கணுமா? அப்படி அங்கன்னா பைபிள் சொல்லுதா? கிருபைன்னு சொன்னால் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும். அவர் கிருபை இல்லாமல் எந்த மனுஷனும் என்னது வாழவே முடியாது. என்ன முடியாது சொல்லுங்க? அவருடைய கிருபை இல்லாமல் அந்த கிருபைக்கு தப்பான விளக்கங்களை கொடுக்கக்கூடாது. அவருடைய கிருபை இல்லாமல் வாழ முடியாது. இங்க பைபிள் சொல்லுதுங்க, நீ பூர்ணமாக, அதுக்கு என்ன பொருள்னு பார்த்தாக்கா, நீ பூமியில வாழும் பொழுது நீ என்னவா இருக்கணும்? நீ ஆசீர்வாதமாக இருக்கணும். நீ வாழ்ந்து நீ பரலோகத்துக்கு வரும் பொழுது அங்கே நித்திய ஜீவனை பூர்ணமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. ஆகவே அதற்கு நீ உணர்வுள்ளவனாய் நீ மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. எல்லா ஐஸ்வர்யத்தையும் உரியவர்களாக வேண்டும் என்று இப்படி நான் விரும்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. மார்க்கில் அதுதான் சொல்லுகிறது. துன்பத்தோடு கூட இந்த பூமியில வாழ்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் நூறத்தனையா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்க வேண்டும். துன்பங்கள் இருக்கும், தேவ பிள்ளைகளுக்கு அநேக பாடுகள் வரலாம். ஆனால் கர்த்தர் ஒன்றிலும் குறை வைக்க மாட்டார். எல்லாவற்றிலும் பூர்ணமாய் நடத்த அவர் போதுமானவர். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இதோ இந்த நாளில் இந்த ரகசியத்தை கர்த்தர் நீ உணர்ந்து கொள், உணர்வுள்ளவனாய் மாறு. அப்பொழுதுதான் உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும், உன் வாழ்வை செழிக்க பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே இங்கே நாங்கள் பார்க்கிறோம், அன்பான தேவ பிள்ளைகளை, பூர்ண நிச்சயத்தை நாங்கள் பெற வேண்டும். முதலாவது எங்களுக்குள்ள ஒரு நிச்சயம் இருக்குனாங்க. எங்களுக்குள்ள ஒரு நிச்சயம் இல்லாமல் நாங்கள் எந்த ஒரு இதிலும் உறுதி இல்லாமல் இருப்போம் என்று சொன்னால் பைபிள் தெளிவாக சொல்லுகிறது, இருமனம் உள்ளவன் எதிலும் நிலையற்றவனாக இருக்கிறான். அவன் நிலைத்திருக்க முடியாது, எதுவும் பெற்றுக்கொள்ள முடியாது. தெளிவாக சொல்லுங்க. அப்படிப்பட்டவன் எதனா கடவுள்கிட்ட கேட்கக்கூடாது. கேட்டாலும் அவனுக்கு பெற்றுக்கொள்ள மாட்டான். அப்போ அதில் பூர்ணம் இல்லை. விளங்கிட்டான் அவங்களுக்கு. அப்போ எங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு ஏன் இப்படி இருக்குது?
ஏன் என் குடும்பம் இப்படியா இருக்குது, ஏன் என் கணவன், ஏன் என் மனைவி, ஏன் என் பிள்ளைகள், ஏன் என்னுடைய சமுதாயத்தில், ஏன் என் சபையில், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏன் இந்த காரியங்கள் உணர்வில்லாமல் அநேக காரியங்களை, அந்த ரகசியத்தை நாங்கள் விளங்கி கொள்ளாமல் இருப்போம் என்று சொன்னால் எப்படி தேவன் உன்னை, இந்த வசனம் சொல்லுகிறது, இதோ நீ நிச்சயமுடைய எல்லா ஐஸ்வர்யத்துக்குரிய இதோவர்களா வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொல்லி அந்த காரியங்கள் எப்படி உனக்குள்ள வரும்? நீ எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்று சொன்னால் அது அவனை சுயநலமாக இருக்கக்கூடாது. அவன் பெற்ற ஆசீர்வாதத்தை என்ன பண்ணும்? மற்றவர்களுக்கு என்ன பண்ணும்? என்னுடைய ஜெபத்தில் நான் கட்டாயம் ஜெபிப்பேன். இது சொல்ல நான் இது பண்ணல, பெருமைலாம் இல்லை, ஜெபிப்பேன். ஆண்டவரே, நீங்கள் என்னை ஆசீர்வதித்து வைத்தா மற்றவர்களுக்கு என்னவா இருக்கணும்? நான் ஆசீர்வாதமாக இருக்கணும். நாங்கள் செய்கிறோமா? நாங்கள் நடக்கிறோமா? இல்லை குடும்பத்தையே நம்ம காரியங்களே பார்க்குறோமா? நான் எல்லாம் செய்தேன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் அநேக காரியங்களை ஆண்டவருக்காக செய்யணும். ஆண்டவர் மக்காக ஆண்டவர் ஏதாகிலும் எங்களை குறித்து சொல்வார்கள் என்று சொன்னால் உயர்வாய் ஏதோ ஒன்று எல்லாம் தேவனிடத்திலிருந்து வந்தது, அது தேவன் தந்தது. அவர் தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாக நாங்கள் அப்படியான காரியங்களுக்குள்ளே இதோ இந்த நாளில் அன்பானவர்களே அவருக்குள்ள ஞானம் அறிவு என்பவைகள் பொக்கிஷங்களே அடங்கி இருக்கிறது என்று சொல்லி அங்கே கீழே நாங்கள் பார்க்குறோம் 3வது வசனத்தில் கொலோசியரில் 2:3. ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ஞானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில எப்படி ஆசீர்வாதத்தை அந்த உணர்வில்லாமல் போவோம் என்று சொன்னால் ஆசீர்வதிக்க முடியும், உங்களை நடத்த முடியும். ஆகவே இன்றைக்கு எங்களை ஆராய்ந்து பார்ப்போம். 3வதாக அடுத்த காரியம் அதே கொலோசியரில் பாருங்களேன், 3:10 வாசிங்க. கொலோசியர் 3வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் பார்க்கும் பொழுது என்ன சொல்லுகிறது? வாசிக்க கேட்போம். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி பாருங்களேன். இப்ப எங்களுடைய ஞானம் குறைவுள்ளது, வேதமும் அது சொல்லுகிறது. ஆனால் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்துல அவன் கேட்க கடவன், ஆண்டவரிடத்துல கேட்க கடவன். அப்போ இன்றைக்கு உன் குடும்பத்தை, உன் வாழ்க்கையில உன்னுடைய காரியங்களை நடத்த நீ ஞானம் இல்லாமல் அறிவில்லாமல் இருக்கிற. நிறைய நேரத்தில் சொல்லுவாங்க பாருங்களேன், பெற்றோர்கள் சொல்றாங்க, ஏண்டா அறிவில்லாமல் இந்த காரியத்தை செய்த சொல்லுவாங்களா இல்லையா? சில பிள்ளைகள் சில காரியங்கள் ஒருத்தர் செய்யும்போது இந்த வார்த்தைகளை உச்சரிப்பாங்க. அப்ப பாருங்களேன், இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிமா, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண இதுதான் நாங்க பார்த்தோம். உன்னை பூரண அறிவுடையவனாபடி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. ஹலோ, அப்போ ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நீங்க பழசு இப்ப என்னது இல்லை, பழசு என்னது? நாங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால பழசு, இப்பெல்லாம் நாங்க என்னது, இப்ப என்னது? இது யாருமே சொல்லல பாருங்க. அப்ப நாங்க இன்னும் பழசாவே இருக்கிறோமா? இல்லைம்மா, இல்லை இல்லை இல்லை. ரட்சிக்கப்பட்டு முழுகி ஞானஸ்தானம் பெற்று என்னது பாவத்துக்கெல்லாம் என்னது செத்து போய் இப்ப என்னது புது சிருஷ்டியா நீதிக்கு நாங்கள் பிழைத்து இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இது அந்த வசனம் சொல்லுது, நீ பழைய மனுஷனை என்ன பண்ணும்? களைத்து போட்டோமா? நிறைய நேரத்தில் நீ கோபப்படுத்தாத, எனக்குள்ள மிருகத்தை எழுப்பி விடாத, வெளியே வந்தா தாங்காது, என்ன தாண்டா அது மிருகம், பார்ப்போம் வா, யோசித்து பாருங்க. ஒரு முறை ஒரு ஊழியக்காரன் இப்படியா சொன்னாராம். ஒருத்தர் கேட்டாராம், ஏங்க பிசாசு பயங்கரம், இந்த கருப்பு இப்படியெல்லாம் சொல்கிறாங்களே, அது எப்படி இருக்கும் பாஸ்டர்? அப்போ அவர் சொன்னாராம், கண்ணாடிக்குது இல்லை, கண்ணாடிக்கிட்ட நீ கோபமாக்குற பாரு, அப்போ அதை பாருன்னாராம். நீ கோபமாக்கும் போது அந்த கண்ணாடியில் என்ன தெரியும்? யோசித்து பாருங்க.
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவர் பிள்ளையா நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னால் பழசெல்லாம் என்னது எங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது. நிறைய நேரத்தில் சொல்கிறது, ஆண்டவர் பிள்ளையாய் மாறியும் சில காரியங்கள் வரும் பொழுது நாங்கள் அறிவில்லாமல் உணர்வில்லாமல் எது பேசணும் எது பேசக்கூடாது, தயவு செய்து தேவ பிள்ளைகளே, தயவு செய்து நிதானிக்கணுங்க. அப்போ யோசித்து பாருங்க, எது வேணுமாலும் நான் எப்படி இருந்தேன்னு தெரியுமா? நீ அப்படி இருந்தயா, ஆனால் இப்பொழுது உன்னை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? நீ என்றைக்கு ஆண்டவர் பிள்ளையாமா அதெல்லாம் மாறிட்டு, அதெல்லாம் மீண்டுமா நீ என்ன பண்ணக்கூடாது? நீ உச்சரிக்க கூடாது. நீ அதை இதை திரும்பி பார்க்க கூடாது. நான் சொல்லுவேன், கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். எதுக்கு? நான் அப்படியா இருந்தவனை என் வாழ்வை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? எல்லாவற்றையும் மாற்றிட்டார். என் வாழ்வை மாற்றிட்டார். அப்போ இந்த இடத்துல தெளிவாக சொல்லுகிறது, புதிதான மனுஷனை நீங்க என்ன பண்ணலாமா? தரித்து கொள்ளணுங்க. அப்போ ஆண்டவருடைய ஸ்வாபங்களை உனக்குள்ளே நான் எத்தனை முறை சொல்றது, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இப்படியான ஒரு குணாதிசயத்தில் இருந்தோம். ஆனால் அதிலிருந்து ஆண்டவர்கிட்ட வந்தபோது ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? அது எல்லாவற்றையும் மாற்றிட்டாரு. சொன்ன அந்த ரவுடி குடும்பத்தை சொன்ன, அவர் அப்படியாக இருந்தவர். தெரியாத போலீஸ் ஸ்டேஷனே தெரியாதான், தெரியாத ஜட்ஜி கோர்ட்டு தெரியாதான், தெரியாத ஜெயில் தெரியாதான், தெரியாத மக்களே அவர் பயந்து ஓடுவாங்களாம் அந்த குடும்பத்தை. ஆனால் 2 ஊழியக்காரர்கள் ஆண்டவரை தரித்து கொண்டிருந்த அந்த தேவ மனிதர்கள் சாதாரண ஒரு பகுதியில் போய் சிறு பிள்ளைகளுக்கு, அவங்க பட்டதாரிகள், பெரிய பட்டங்கள் பட்டவங்க, ஆண்டவராக அபிஷேகம் பண்ணி அழைக்கப்பட்ட அந்த தேவ பிள்ளைகள் சண்டே கிளாஸ் எடுத்தாங்களாம் பிள்ளைகளுக்கு. அப்போ அந்த இடத்துல கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தினார்களாம். இதை அந்த ரவுடி மனிதன் பார்த்தான். அந்த மனிதன் வாழ்க்கையில அவர்கள் கூப்பிட்டு பேசும் பொழுது அந்த இயேசுவின் அன்பை அந்த 2 ஊழியக்காரர்களுக்குள்ள அவர்கள் கண்டான். அந்த மனிதன் கண்டான். அது அடிக்கடிக்கு சொல்றார் அவர் சாட்சியில். அந்த 2 பேருடைய அந்த குணாதிசயங்கள், இயேசுவின் அன்பை அவர் இடத்துல பார்த்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நடந்தது என்ன தெரியுமா? அந்த வாழ்வை கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? மாற்றிட்டார். அந்த இடத்துல அவங்க வசனம் கூட சொல்லல, அவரை அணைத்தார்களாம். அந்த ஊழியக்காரர் என்ன பண்ணாராம்? அனைத்து இயேசுவின் அன்பை சொல்லி அந்த இடத்துல அவர் நடத்தும்போது அவர் வாழ்வை மாற்றினதாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ 2 சபைக்கு அவர் என்னவாக்குறாராம்? பாஸ்டர் ஆக்குறாராம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. உங்களையும் ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். எப்போ நீங்க உணர்வடைந்து மாறி நீங்க இன்றைக்கு ஆண்டவருக்கு உண்மையா ஒப்பு கொடுப்பீங்கன்னு சொன்னால் உங்களையும் நம்மை நடத்துவார். எப்படி? அவர் அந்த ஊழியக்காரர்கள் கிறிஸ்துவை தரித்து கொண்டார்கள். இன்றைக்கு இயேசுவை தரித்து கொள்ள வேண்டும். இதை செய்யாமல் நாங்கள் வேறு காரியங்களுக்கு போவோம் என்று சொன்னால் கர்த்தருடைய பரிபூர்ணத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே தான் ஆண்டவருடைய வசனம் தெளிவாய் அந்த இடத்துல நாங்கள் வாசிக்க கேட்போம். இது தேவனுடைய சாயலுக்கு ஒப்பான பூர்ண அறிவுடையபடிக்காக புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை நீங்க தரித்து கொண்டு இருக்கிறீர்களே. நாங்கள் அப்படி என்று சொன்னால் பழையவைகளை எப்படி மீண்டும் நாங்கள் கொண்டு வர முடியும்? எப்படி எங்களுக்குள்ள வரலாம்? இல்லை, இல்லை. எங்கள் வாழ்க்கையில் அவைகளை மண்ணு போட்டு புதைத்து விட்டோம். அது மீண்டும் எழும்பக்கூடாது. ஆகவே அன்பு சகோதரனே சகோதரிகளே, இன்றைக்கு நீ பூர்ணமாய் நீ ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த ஊழியக்காரனாக இருக்க ஆண்டவர் விரும்புகிறாரு. எபேசியர் பாருங்களேன், 4ஆம் அதிகாரத்தில் 22 வாசகங்களை என்ன சொல்லுகிறது பாருங்களேன். எபேசியர் சீக்கிரமாய் எடுத்து வாசிக்க கேட்போம். 4வது அதிகாரத்தில் 22 வாசிமா. அந்தபடியே முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் பாருங்களேன். அந்த இச்சை வாரம் பாருங்களேன். நான் அடிக்கடிக்கு உதாரணம் சொல்லுவேன். இந்த பபுள் கம் இருக்குது, சீங்க இருக்குது இல்லை, அப்போ வாயில் போட்டு பாருங்களேன், மென்று கொண்டு இருப்போம். அது போடும்போது பாருங்களேன் சுவையாய் இனிப்பாய் இருக்கும். ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு என்னது? அந்த சுவையெல்லாம் என்னது? போயிடும்.
அது போலத்தான் மனிதன வாழ்க்கையில். ஆனால் பிசாசு மனிதனை வஞ்சிக்கும்படி அவன் தெரிஞ்சு வச்சிருக்கிற தந்திரமான காரியங்கள், இப்பேற்பட்ட காரியங்கள், இச்சைகளை இன்றைக்கு கொண்டு வந்து, அது யாராக இருக்கலாம், அது சிறு பிள்ளையாக இருக்கலாம், அது வயதானவர்களாக இருக்கலாம், இன்றைக்கு எல்லாரும் வஞ்சிக்கிற காரியங்கள் இன்றைக்கு உலகத்தில் பெருத்து இருக்கிறது அன்பான தேவனுடைய பிள்ளைகளை. ஆகவே பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது, வாசிமா அந்த வசனத்தை, அந்தபடியே எந்தபடி நீ கிறிஸ்துவை தரித்திருப்பாய் என்று சொன்னால் நீ புதிய மனிதனா இருக்கிறேன் என்று இதோ ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அந்தபடி முந்தின நடக்கக்கூடிய மோசப்போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷன் நீங்கள் களைந்து போட்டு, நீங்கள் என்ன பண்ணலாமா, களைத்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி. அல்லேலூயா. நீங்க அப்ப என்னது, புதிதான ஆவியை உடையவர்களாய். அப்ப உங்க சுபாவம் மாறி இருக்கும். உங்களை பார்க்கிறவர்கள் இயேசுவை காண முடியும். இயேசுவின் அன்பை உங்களுக்குள்ள இருந்து நீங்க காட்ட முடியும். உங்களை பார்த்து சொல்லணும். அந்த ரவுடியை பார்த்து அந்த போலீஸு துரத்தி அடிச்சு மண்டை உடைச்சு, ஐயோ அந்த கேட்கும் போது பயமாக்குது. இதெல்லாம் நடந்து இந்த ஆள் உயிரோடு நல்லாக்குறாரு, கட்டுமஸ்தாக்குறாரு. அவர் பார்த்தேன் அந்த ஊழியக்காரனை, அவர் சூப்பராகிறாரு. அடிச்சு ஒட்டி குத்தி விட்டானுங்களாம் அந்த போலீஸில். அவன் இவரும் அவர் அப்போ ஆண்டவர் அறியாத பேசி அந்த ஸ்டேஷனில். ஆனால் ஆண்டவர் அதுலேருந்தெல்லாம் என்ன பண்ணிட்டாரு, அவரை மாற்றிட்டாருங்க. அந்த போலீஸ் இப்போ அவர் ஆண்டவருடைய ஊழியம் செய்கிறத பார்த்துட்டு, நீயா இப்படி மாறிட்ட. அது பேர் அதை சொன்னால் இப்போ பிரச்சனையாகுது, வேண்டாம். அவர் பேர் ஒரு பேர் சொல்கிறாரு, கிறிஸ்துவ பேர் தான். ஆனால் அவருக்கு ஒரு பேரில் தான் கூப்பிடுவாங்களாம். என்ன தெரியுமா, வாடா பாம். அவருக்கு அப்போ அந்த ரவுடியாக இருக்கும்போது பாம்னு வச்சிருக்கிறாங்க பேர். பாம், நீயாடா இப்படி மாறிட்ட. பார்த்தீங்களா அந்த வாழ்வை கர்த்தர் மாற்றினார். என்றைக்கு இயேசுட்ட தன்னை ஒப்பு கொடுத்தானோ, அந்த இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிற அந்த ஊழியக்காரனுடைய குணாதிசயத்தை அவங்க பார்த்தாங்க. இன்றைக்கு ஒரு ஊழியன், ஒரு ஆண்டவர் பிள்ளைகள், ஒரு தேவ பிள்ளைகளை கண்டு அவர்கள் ஆண்டவர் இடத்துல வராங்களா, இவரை பார்த்தனா ஓடுறாங்களா, எண்ணி பாருங்க. அப்படி என்று சொன்னால் நீ பூர்ண ஆசீர்வாதத்தை எப்படி பெற முடியும்? இல்லை. அதனால தான் தெளிவாய் பைபிள் சொல்லுகிறது, உங்களுக்குள் உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர். அதனால தான் கொரிந்தியர்ல பார்க்கிறோம், உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் என்னன்னா புதிதாக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவன் புதிதாக்கப்பட வேண்டும். அப்ப அது எப்படி நடக்கும்? அந்த வசனத்தை நீ தியானிக்கும் போது, நீ வாசிக்கும் பொழுது, நான் சொல்லிக்கொண்டே வந்தேன். அந்த 2 பிள்ளைகள் 1000 வசனத்தை அவங்க பயாடா சொல்லி ரெக்கார்ட் பண்ணிட்டானுங்க. 10 வயசு. நான் சொல்ல முடியாது, எனக்கு தெரியாது அவ்வளோ வசனம் நான் பர்க்கராய் சொல்லுவேன் என்று சொல்லி. அடுத்தது அவங்க டார்கெட் வைத்திருக்கிறாங்க, 150 சங்கீதத்தையும் நாங்கள் புக்கு பார்க்காமல் சொல்ல போகிறோம் என்று சொல்லி. எப்படி? அவர்கள் குடும்பத்தில் கிறிஸ்துக்குள்ள அந்த வசனத்துக்குள்ள இந்த பிள்ளைகளை நடத்தது நிமித்தம். அப்போ அந்த இடத்துல சண்டை இருக்குமா? அந்த குடும்பத்தில் பிரிவு இருக்குமா? வேதனை இருக்குமா? யோசித்து பாருங்க. ஒரே சந்தோஷம். அந்த தாய் பெற்றோர்களை கேட்கும்போது, உங்கள் பிள்ளைகளை குறித்து எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சிங்க, எங்கள் பிள்ளைகள்லாம் ஆண்டோடைய காரியத்தை செய்கிறது கண்டு. ஆகவே ஒருவேளை அவங்க வேர்ல்ட் ரெக்கார்டு கொடுத்திருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் நித்திய ஜீவனை தருவார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் எப்படி வளர்க்குறீங்க? நாங்கள் எப்படி செய்கிறோம்? தயவு செய்து அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இன்றைக்கு கசப்பா இருக்கலாம், அதை பற்றி கவலையே இல்லை. நாள் ஒன்று வரும் உன் வாழ்க்கையிலே, ஐயோ நீ எதிர்பாராத காரியம் நடக்கும் பொழுது நீ அங்கலாய்ப்பாய், நீ தத்தளிப்பாய், நீ கண்ணீர் விடுவாய், நீ அழுவாய். அன்றைக்கு உனக்கு இந்த காரியங்கள் நினைவுக்குள்ள வரும். தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து இன்றைக்கு 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 உன் வாழ்வை மாற்றிக்கொள்ள ஆண்டவர் தருணம் தருகிறார்.
நீ ஒப்புக்கொடு. நீ புதிய மனிதனாய் நீ கர்த்தரை கிறிஸ்துவை தரித்துக்கொள், இயேசுவை தரித்துக்கொள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே இதோ நாங்கள் பார்க்குறோம் அந்த இடத்துல எபேசியரில் நாங்கள் பார்த்தோம். இந்த இடத்துல 24 வரைக்கும் வாசிமா. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். தயவு செய்து ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. அப்ப புதிய மனுஷனை நாங்க என்ன பண்ணோமா? தரித்து கொள்ளணும். எப்படி? மீண்டும் அதான் நான் சொல்லுவேன், வசனத்துக்கூடாக, ஆண்டவருடைய வார்த்தை கூடாக நாங்கள் ஜெபிக்கிறவளாய் நீங்க கேட்கணுங்க. பைபிள் சொன்ன தினந்தோறும் வாசிக்கணும், எல்லாம் நல்லது. அது கூடாக அநேக சாட்சிகள் இருக்கிறது. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன்னு, அதுக்கு காரணம் என்ன? அவைகளை நான் கேட்கிறேன், அவைகளை நான் பார்க்கிறேன், அவைகள் எனக்கு ஆவிக்குரிய காரியங்களுக்கு உதவி செய்கிறது, என்னை ஆண்டவருக்குள்ள இன்னமா நடத்துகிறது, ஒரு வைராக்கியம் வருகிறது, எனக்குள்ள கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும். உங்களுக்கு தெரியுங்களா, இந்த நாட்களில் அநேக இதோ இன்றைக்கு வெள்ளைக்காரர்கள், அரபு மக்கள், ஆப்பிரிக்கன், அவங்க பிரெஞ்சு தெரியும், எனக்கு தெரியாது, ஆனால் இயேசுவை சொல்றேன். நேற்றுக்கு ஒருத்தர் சொல்றாரு, ஓ லாலா ஓ சாந்தே பியன் சொன்னாரு. கோமோ ஓ சாந்தே பியன். நான் ஒரு கிளாஸுக்கு கூட இந்த ஊரில் நான் போனது இல்லை. எனக்கு படிப்பறிவு இல்லை, தெரியாது, எனக்கு பிரெஞ்சு தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது, எந்த தெரியாது, ஆனால் இயேசுவை தெரியும். இயேசு என்னை அழைத்தார், இயேசு என்னை கொண்டு வந்தார். அவருடைய ஊழியக்காரன். நீங்க நினைச்சுக்க கூடாது, உங்க வீட்டு வேலைக்காரன் இல்லை, கர்த்தருடைய ஊழியக்காரன், கர்த்தருடைய சித்தத்தை செய்ய அழைக்கவன். எத்தனை போராட்டங்கள், பாடுகள், உபத்திரங்கள் எங்கள் வாழ்க்கையில வந்தபோது கூட அத்தனையிலும் ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்து தூக்கி எடுத்து எங்களை நடத்துகிற தேவன். அவர் எத்தனை அன்புள்ள தேவன். அவரை தரித்து கொள்ளாமல் நாங்கள் யாரை தரித்து கொள்ள முடியும்? ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இந்த நாளில் பூர்ணமடைய வேண்டும் என்று சொன்னால் தேவ மனுஷனாய் நாங்கள் மாற வேண்டும். பழசையெல்லாம் நாங்கள் கிண்டி கிளறி கொண்டு இருக்கவே கூடாது. தயவு செய்து அவைகளை நாங்கள் செய்யக்கூடாது. அடுத்ததாக பாருங்களேன், கொலோசியர் 4ஆம் அதிகாரத்தில் இங்கே ஒரு காரியத்தை பார்க்குறோம். இந்த இடத்துல பாருங்களேன், இங்கே என்ன சொல்லுகிறது? கொலோசியர் 4ஆம் அதிகாரத்தில் பாருங்களேன், வாசிமா 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது என்ன சொல்லுகிறது பாருங்களேன். 12வது பக்கம் 278வது பக்கத்தில் இருக்கிறது. வாசிக்கிறாங்க, கேட்போம். எப்பாப்பிராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். இங்க எப்பாத்ருவா என்கிற அந்த சகோதரன் உங்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறான். உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாம். என்ன சொல்லுது? தேவனுக்கு சித்தமானதை, கர்த்தருக்கு சித்தமானதை. அப்படி என்று சொன்னால் உங்க குடும்பத்துல, உங்களுடைய வாழ்க்கையில, உங்க சபையில, எல்லா இடத்துலயும் யாருக்கு சித்தமா இருக்கணும்? யாருக்கு சித்தமானது? தேவனுக்கு சித்தமானது. அப்ப இந்த இடத்துல என்ன தேவனுக்கு சித்தமா இருக்கும்? யோசித்து பாருங்க. தேவ சித்தம்னா என்னது? தேவ சித்தம்னா என்னது? நீ பழசையெல்லாம் என்ன பண்ணும்? நீ விட்டு நீ புதிதாய் மாறணும். நீ சாபத்தில் இருந்த, நீ கட்டில இருந்த, நீ வியாதியில இருந்த, நீ வேதனையில இருந்த, அது எல்லாம் உன் வாழ்க்கையில நான் நீக்கி போட்டு நீ புது மனிதனாய் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவ சித்தம் அது. மாத்திரமல்ல, இந்த பூமிக்குரிய வாழ்க்கை மாத்திரமல்ல, நீ நித்தியத்துக்கு வந்து நீ சேர வேண்டும். இதுதான் தேவ சித்தம். வாசிங்க. அப்ப என்ன சொல்லுகிறது? இவன் உங்கள் தேவனுக்கு, நீங்கள் தேவனுக்கு சித்தமானவர்கள் எல்லாவற்றையும் தேறினவர்களா. அப்ப தேறினாங்க. அப்ப கேட்டு இது எப்படி நீங்க தேற முடியும்? தேர்றதுனா என்னது? இப்ப என்ன சொல்லுவாங்க? நீங்க பரீட்சையில தேறிட்டீங்க. எப்போ? அத படிச்சு சொல்லி கொடுத்து உண்மையே இல்லைங்களா? அப்ப தேறினவர்களாய் அவங்க பாஸ் ஆகுறாங்க. அது போல தேறினவர்களாய் வாசிமா பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும். அப்ப கர்த்தருக்குள்ள நீங்கள் என்ன பண்ணலாமா? நிலை நிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில், என் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறேன். நான் எப்பொழுதும் போராடுகிறேன். அப்ப ஒரு ஊழியக்காரனுக்கு எவ்வளவு பாரம், எத்தனை வேதனை,
அவங்களுக்குள்ள போராட்டங்கள், அந்த ஆத்மாவை குறித்து அவங்க போராடுவாங்க. தேவனே உமது சித்தத்துக்கு ஆண்டவரே. அப்ப மனித சித்தத்துக்கு நாங்கள் செய்வோம் என்று சொன்னால் தேவனுடைய பரிபூர்ணத்தை நாங்கள் காண முடியுமா? ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, நான் இந்த இடத்துல மீண்டும் சொல்லுகிறேன், என்னுடைய திறமை காட்டவோ என்னுடைய பிரசங்க நான் வரவே இல்லை. அது என்னால முடியாது, எனக்கு தெரியாது. நான் தேவனை சார்ந்தவன், தேவ சித்தத்தை அறிவிக்கும்படியா. அதனால தான் ஒரு காலகட்டத்தில் அன்றைக்கு நாங்கள் அங்க இந்தியாவில் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும் பொழுது எத்தனையோ தேவ மனிதர்கள் அவர்கள் மிஷினரிகளாய் இந்த தேசத்திலிருந்து, வெளிநாடுகளிலிருந்து, வெள்ளைக்காரர்கள் என்று சொல்லி எத்தனையோ பேர் வந்து இயேசுவை அறிவித்தார்கள். ஆனால் இதோ காலம் மாறிட்டு ஆண்டவர் தேவ பிள்ளைகளை அவர் சிதறடித்து எல்லா தேசங்களுக்கு கொண்டு போய் இங்கே நம்மை கொண்டு ஆண்டவருடைய வார்த்தை சொல்ல ஆண்டவர் உன்னை என்னை நம்மை கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை மேன்மையான ஒரு காரியம். ஆகவே இதை இன்றைக்கு நாங்கள் மறந்து போகலாமா? இதோ அவர்கள் போராடுகிறார்களாம் ஜெபத்தில். ஆகவே இந்த போராட்டத்தை காரியங்களை நாங்கள் அற்பமாக எண்ணாதபடிக்கு, அதை அசட்டை பண்ணாதபடிக்கு தயவு செய்து எங்கள் வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்வோம். அதே பாருங்களேன், கொலோசியர் 1:28 வாசிக்கும் பொழுது அங்கே இதுக்கு ஒப்பான காரியத்தை சொல்லப்படுகிறது. என்னது? வாசிமா 28 வாசிங்க. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள தேறினவனாக நிறுத்தும்படிக்கு. இருமா எல்லாம் இங்க பாருங்க, இந்த வசனத்தை நீங்க வந்து பாருங்க, தெளிவா நான் தெரியும் சொல்றேன், எந்த புக்கிலையும் நான் இல்லை, இது பைபிள்ல இருந்து சொல்லுது. நீங்க இருக்கிற ஆண்டவர் பிள்ளைங்க பூர்ணமா அடைவோம். நீங்க என்ன ஆகணுமா, என்ன ஆகணும்னு சொல்லுது? வாசிமா மீண்டும் அந்த வசனம். எந்த மனுஷனும். அப்ப தேவ பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு நீ வந்திருக்கிற எந்த மனுஷனா இருக்கலாம். ஒருவேளை படிப்பறிவு இல்லை, எனக்கு அழகு இல்லை, எனக்கு அது இல்லை இது இல்லை, நீங்க சொல்லிக்கொண்டு இருக்கலாம். ஆனால் எந்த மனுஷனும் அவங்க என்ன ஆகணுமா? கிறிஸ்து இயேசுக்குள்ள தேறினவனாய் மாற்றணுங்க. நிறுத்தணும், இது நிறுத்தணும். அவனை வந்து மாற்றி நாங்கள் சொல்லுகிற அந்த காரியங்கள் அவனை நிறுத்தணும். அதனால தான் பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் என்ன செய்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து தெரியாத சொல்கிறாங்க. சில நேரங்களில் அவங்கள கண்டிக்கிறாங்க, தண்டிக்கிறாங்க. இதெல்லாம் சொல்லி அவளை என்ன பண்ணுறாங்க, தேர்ச்சி பெற செய்கிறாங்க. பிறகு தான் அவன் பட்டங்களை போட்டு நான் இவ்வளோ படித்திருக்கிறேன், பாஸ் ஆகிட்டேன். அவன் வேலை, அவன் வாழ்க்கை. அது போலதான் ஒரு கிறிஸ்துவன் அவன் தேர்ந்தவனை மாற்ற வேண்டும். நீங்க கேட்டுட்டு இப்படியோ போகிறதுக்காக ஆண்டவர் அழைக்கல, அதுக்கு பிரசங்கம் அல்ல, ஆண்டவர் வசனம் அதுக்கல்லமா. நீ தேர்ந்தவனாய் ஒவ்வொருவனும் எழும்பணும். ஒருவன் அவன் 1000ங்களை வெல்லுவானாம். நீங்கள் எழும்புனங்க, ஒவ்வொருத்தரையும் கொண்டு ஆண்டவர் வல்லமையான பூர்ணமான அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே இதோ அந்த வசனம் சொல்கிறது, வாசிமா, தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து. இயேசுவை அறிவிக்கிறோம். எங்களுடைய காரியங்கள் இல்லை, என்னை கொண்டு இப்படி செய்தாரு, நான் இப்படி பிரசங்கம் பண்ண, இப்படி பாடினேன், இதெல்லாம் இல்லை, எங்களே அல்ல, கர்த்தரை சொல்றோம், இயேசுவை சொல்றோம். வாசிங்க. எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி பாருங்களேன். அதனால தான் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடு உபதேசம் பண்ணுகிறோம். அல்லேலூயா. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதை கேட்கிறவன் அவன் பூர்ணம் அடைவான், அவன் வளர்ச்சி அடைவான், அவன் நிலைத்து இருப்பான், அவன் கர்த்தருக்குள்ளே வைராக்கியம் கொள்வான். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், வைராக்கியம் கொள்ளுவான். நேற்று தினத்தில் என் பிள்ளை நான் சொன்னேன், நான் முத்தமிட்டு சொன்னேன், அவனை சின்ன வயசில் நான் அவனை ஆண்டவருடைய காரியங்களுக்குள்ள நடத்த கர்த்தர் எனக்கு உதவி செய்தார், என் கிருபை செய்தார். இன்றைக்கு அவன் ஸ்தானாதிபதியாக இருக்கிறான், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறான். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி ஆண்டவருடைய காரியத்தில் அவனை வளர்க்கப்பட்டது. அல்லேலூயா. ஆனாலும் நிறைய பேர் இன்னும் வரமாட்டாங்க.
வேதனை. கடைசியாக அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாங்கள் இன்றைக்கு கடைசியாக இந்த பூர்ணத்தை குறித்து அதே கொலோசியரில் பாருங்களேன், 3வது அதிகாரம் 15 வாசிமா, சீக்கிரமாக நாங்கள் எடுத்து வாசிப்போம். இந்த வசனத்தை வாசிப்போம். 15-17 வரைக்கும் வாசிங்க சீக்கிரமா. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. அப்ப இதெல்லாம் வந்துட்டா நீங்க பூர்ணமா, நான் கேட்ட சமாதானமா இருக்குமா, சந்தோஷமா இருக்குமா? இந்த பூர்ணம் இல்லைனாக்கா எங்க வாழ்க்கையில தேவ வசனம் வரணும். அப்ப அந்த வசனம் சொல்லுது தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இதுதான் பராபாஸ்ட் போறதுக்கு முன்னால இந்த வசனம் தான் என்ன பண்ணாரு, செய்தி கொடுத்து சமாதானமா இருங்க என்று சொல்லி எடுத்தது வசனம். ஞாபகம் இருக்குதா? வாசிமா. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றியறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். நன்றி உள்ளவர்களாக இருங்க. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு போதித்து புத்தி சொல்லக்கூடவும் உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பக்தியோடு பாடி வார்த்தையினாவது கிருகையினால், அது பாருங்களேன், வார்த்தையிலும் சரி உன் கிருகையும் பார்க்கிறார். ரெண்டிலும் நீ வார்த்தை மாத்திரம் இல்ல, நான் கிருகைகளை எப்படி நான் இருப்பேன், இல்ல நான் கிருகை மாத்திரம் நல்லா இருப்பேன், வார்த்தையில எப்படி இல்ல, ரெண்டிலும் பாருங்களேன், வார்த்தையிலும் கிருகையிலாவது நீங்கள் எதை செய்தாலோ அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால். யாருக்கு செய்யணுமா? யார் நாம மகிமைப்படும்? இயேசுவின் நாமம் மகிமைப்படுதா? நான் இதை சொன்னா, நான் இதை செய்தா, நான் இதை பார்த்தா, இதோ அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஜாக்கிரதை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும். தெளிவாய் பைபிள் சொல்லுது. நான் அடிக்கடிக்கு நான் அநேக ஜெபங்களில் இதை நான் உச்சரிப்பது உண்டு. எதை செய்தாலும் அது கர்த்தருக்கென்று செய்யுங்கள். வாசிமா, அந்த வசனத்தை முடிப்போம். அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிங்கள். அல்லேலூயா. கர்த்தரை நீங்க ஸ்தோத்திரிங்க என்று சொல்லி பிலிப்பர் பாருங்களேன், இப்படியான காரியங்கள் கடைசியாக பிலிப்பர் 4ஆம் அதிகாரத்துல 6, 7, 8 வசனத்தை வாசிக்கும் போது பாருங்களேன் என்ன சொல்லுது பாருங்களேன். அந்த பிலிப்பர் பாருங்களேன், கடைசியாக நாங்கள் வாசிப்போம். பிலிப்பர்ல வாசிமா 4:6 வாசிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அதனால நீங்க எதை குறித்து என்ன பண்ணக்கூடாதான், நீங்க கவலைப்பட்டு கொண்டு இருக்காதீங்க. நான் பூர்ணம் அடையில இந்த காரியங்களை நீங்க ஒப்பு கொடுங்க, அவ்வளவுதான். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆண்டவரை தரித்துக்கொள், ஆண்டோட வசனத்தை பிடித்துக்கொள், ஆண்டோட சித்தத்தை நீ அண்டிக்கொள். நீ இதை செய்யும் பொழுது ஒன்றுக்கும் நீ கவலைப்படாத. சூழ்நிலை எதுவாலாம் இருக்கலாம். வாசிங்க. எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தேவனுக்கு ஆண்டவருக்கு என்ன பண்ணோம், தெரியப்படுத்தணும். இன்னைக்கு மனுஷன் என்ன பண்ணுகிறான், மனுஷங்கிட்ட போய் சொல்லி கொண்டு இருக்கிறான். அப்ப மனுஷன் கேட்டாக்கா அவன் என்ன சொல்லுவான், அவன் குறைதான் சொல்லுவான். அவன் ஒருவேளை கேட்டுக்கொண்டு இருந்துட்டு என்ன பண்ணுவான் தெரியுமா, பின்னால என்ன பண்ணுவான், இல்லாதது பொல்லாததை சொல்லுவான். ஆகவே அன்பானவர்களே, நீ கர்த்தரிடத்துல சொல்லு. வாசிங்க 9 வரைக்கும். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலாக தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகளோ பார்த்தீர்களா? உண்மை. அடுத்தது என்னது? ஒழுக்கம் மிக அவசியம். அதனால தான் நம்ம ஊர்ல பெரிய என்ன சொல்லுவாங்கனாக்கா, பொட்ட பிள்ளைங்களை மாத்திரம் சொல்லுவாங்க, ஒழுக்கமா இரு. அப்ப ஆண்களுக்கு இல்லையா, ஆண்களுக்கும் என்னது, அவங்களும் ஒழுக்கமா இருக்கணும். அல்லேலூயா. இங்க பாருங்க எல்லாரும், எனக்கு தெரியுது சில காரியங்கள், எங்கள் ஒழுக்கத்தை நாங்கள் தயவு செய்து இதனால கரைப்படும், இதனால நாங்கள் அதுக்கு காரணமாக இருப்போம். ஜாக்கிரதை. ஒழுக்கம் உள்ளவர்களாய். வாசிமா. நீதி உள்ளவைகள் எவைகளோ கற்புள்ளவைகள் எவைகளோ அன்புள்ளவைகள் எவைகளோ நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளே சிந்தித்துக் கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் இதுதாங்க இன்னைக்கு சொல்லப்படுகிறது. இதை நீங்கள் கற்றுக்கொண்டு இருப்பீங்கன்னு சொன்னாக்கா உங்க சுபாவம் மாறி இருக்கும். உங்க பழச மனுஷனை நாங்க பார்க்க முடியாது,
இயலாது. நீங்கள் புது மனுஷனா இருப்பீங்க. கற்றும் வாசிங்க, அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளே அவைகளோ செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. கடைசியாக 1 பேதுரு பாருங்களேன். 1 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் 21 வசனத்தை வாசிக்கும் பொழுது இதை தான் நான் சொன்னேன். அதை வாசித்து நாங்கள் ஜெபித்து முடிப்போம். வாசிங்க 1 பேதுரு. இது மிக அவசியமான ஒரு வசனமாக இருக்கிறது. வாசிங்க. என்னது இது? வாசிங்க 1 பேதுரு 1:21 வாசிமா. உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும். அவரை மரித்தோலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமை கொடுத்தார். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகமுள்ளவர்களாகும்படி தயவு செய்துங்க. இந்த இங்கிலீஷ்ல அதுக்கு இப்போக்ரிஸ் என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, அதுதானே தம்பி? அப்போ வந்து மாயமான காரியங்களை என்ன பண்ணக்கூடாது. சும்மா இப்போ பாருங்களேன், அன்பு காட்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னதுக்காக போயிட்டு சொல்றது, விசாரிக்கிறது, இது நோ. அது உங்களுக்குள்ளவே கிறிஸ்துவின் அன்பு இருக்கும் என்று சொன்னால் அது எப்பவுமே ஒரே போல இருக்கும். விளங்கிட்டா? அப்போ மாயமான காரியங்கள்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாதான். வாசியமா. ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து. எதுக்கு கீழ்ப்படினோமா? எதுக்கு கீழ்ப்படினோம்? அப்போ நாங்கள் இன்றைக்கு நான் சொல்லுகிற அந்த வசனம் அது ஆண்டவருடைய வார்த்தை இருந்தால் மாத்திரம் நீங்கள் என்ன பண்ணணும், கீழ்ப்படணும். இல்லை என்னுடைய சொந்த காரியத்தையும் உங்களை வஞ்சிக்கிற காரியங்கள் சொன்னாக்கா நீங்கள் அதுக்கு என்ன பண்ணக்கூடாது, கீழ்ப்படிவே கூடாது. நோ. நீ கர்த்தருக்கு தான் கீழ்ப்படினோம், கர்த்தர் வசனத்துக்கு தான் கீழ்ப்படினோம். வாசிங்க. உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களா இருக்கிறபடியால் சரி சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். பாருங்களேன், இந்த அன்பு தாங்க பெருக்கத்தை கொண்டு வரும், ஒரு இரக்கத்தை இணைப்பை கொண்டு வரும். ஒருவருக்கு ஒருவர் என்னவாக்கணும். நீங்க பகையா இருந்தா வீட்டுக்காரர் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம் பகைச்சு கொண்டு இருந்தாக்கா அன்பு சமாதானம் சந்தோஷம் வருமா? நீ எனக்கு காப்பி போடு. அப்போ அந்த அம்மா சொல்லுது காப்பி வேணாம் டீ போடு. புள்ள சொல்லுது எனக்கு காப்பியும் வேணாம் டீயும் வேணாம் பாலை போடு. இப்போ இங்கே வந்து அன்பு இருக்குதா? இது வந்து ஒரு இதுக்கு எது, அதெல்லாம் பிள்ளைன்னு சொல்லலை. இதை எது குறிக்கிறது? எங்களுக்கு ஒவ்வொரு காரியத்தில் நாங்கள் இருக்கும்போது ஒன்று இல்லைன்னு சொல்லப்படுகிறது. அதனால் நாங்கள் ஒரு மனமாக இருக்கணும். நீங்கள் ஊக்கமாய் அன்பு கூர்ந்து வாசிங்க. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமாகிய தேவ வசனமாகிய. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எல்லாம் ஒளிந்து போகும், வசனம் மாத்திரம் அழியாதுன்னு சொன்ன. வாசிங்க. தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டு இருக்கிறீர்களே. அப்ப வசனம் தான் உங்களை என்ன பண்ணி இருக்கிறது, உயிர்ப்பிக்கப்பட்டு உங்களை புது சிருஷ்டியாய் மாற்றி இருக்கிறது. ஆகவே மாமிசம் எல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போல இருக்கிறது. புல் உலர்ந்து அது பூவும் என்னது உதிர்ந்து. கர்த்தருடைய வாசமா, கடைசி வசன வாசமா 25. கர்த்தருடைய வசனமே என்றென்றைக்கும் நிலை நிற்கும், உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற. அல்லேலூயா. எல்லாம் கரங்களை தட்டி இந்த வசனம் தான் உன் வாழ்வு, உன் குடும்பத்தை நடத்தும். எல்லாரும் எழுந்து நின்று ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, இந்த வசனத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இப்போ எங்கள் வாழ்க்கையில பூர்ணமடையும்படியாய் தேவன் இன்றைக்கு இந்த வசனத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என் வாழ்வை நான் ஒப்பு கொடுக்கிறேன். என் வழிகளை மாற்றுங்க, என் குடும்பத்தை மாற்றுங்க. ஆண்டவரே, இன்றைக்கு எத்தனையோ காரியங்கள் அப்பா நீங்கள் சொன்னீங்க, உங்களுடைய சிந்தை எங்களுக்குள்ளே வரணும். ஆண்டவரே அப்பா, இந்த நாளில் உமது ரகசியத்தை காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா, இது இந்த நாளில் பழையவை எல்லாம் களைத்து போட்டு நாங்கள் புது பிள்ளையாய் மாறணும் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா, இந்த நாளில் என்னை நான் தருகிறேன், எங்களை தருகிறேன் என்று சொல்லி எல்லாரும் நாங்கள் ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுத்து ஒரு கணம் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். கேட்ட வார்த்தைக்கு நாங்கள் எங்களை தாழ்த்துவோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தர் எங்களோடு இடைப்பட்டு இருக்கிறார். ஆண்டவரே, என்னை புது படைப்பாய் மாற்றுங்கப்பா என்று சொல்லி எல்லாரும் 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 எல்லாரும்
எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுப்போம். குடும்பங்களில் இருக்கிற காரியங்களை ஆண்டவரே நான் பூர்ணமாய் ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்படணும். என் குடும்பம், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே அப்பா இதை கேட்குற புதிதாக இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா நீ பரிபூர்ணத்தை கட்டளையிடுங்கப்பா என்று சொல்லி இது இந்த நாளில் எல்லாரும் தயவு செய்து எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஒப்பு கொடுப்போம். அந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுப்போம். இதோ இந்த நாளில் அன்பு தகப்பனே என்னை நான் ஒப்பு கொடுக்க, என் பிள்ளைகளை, என் கணவனை, என் மனைவியை அப்பா என்னுடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு புது சிருஷ்டியாய் பழைய மனுஷன் எனக்குள்ள ஆண்டவரே தலை தூக்காதபடிக்கு ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே அப்பா என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே பழையவை எல்லாம் மாண்டு மடியற்றும் ஆண்டவரே என்னை புதிதான ஒரு படைப்பாய் ஆண்டவரே நீங்க மாற்றுங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவரே உமது அன்பு ஆண்டவரே எங்களில காணத்தக்கதாக என்னை ஆண்டவரே தருகிறேன். ஆண்டவரே உம்மை தரித்துக்கொள்ள என்னை தருகிறேன் என்று சொல்லி ஓ ஜீசஸ் ஹல்லேலூயா ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா எங்களை தாழ்த்துவோமா ஆண்டவரே உமது சித்தத்துக்கு, ஆண்டவரே உமது திட்டத்துக்கு ஆண்டவரே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே எந்தெந்த காரியங்களிலே நான் அதுக்கு ஆண்டவரே காரணமா இருந்தனோ ஆண்டவரே எது ஒழுக்கம் இல்லாதோ, எது ஆண்டவரே பரிசுத்தம் இல்லாமலோ, எது ஆண்டவரே நமக்கு பிடிக்காதது ஒருவேளை எனக்குள்ள ஆண்டவரே என்னை அறியாமல் வந்திருக்கலாம், ஆண்டவரே நான் தெரிந்து செய்திருக்கலாம், அது எல்லாவற்றையும் எனக்கு மன்னிங்கப்பா, எனக்கு ஒரு விஷயம் கூட ஆண்டவரே ஓ ஜீசஸ் ஆண்டவரே அப்பா எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு ஆண்டவரே மன்னிங்கப்பா. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்து, என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்து, என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்து, பயப்படாதே வாழக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திர, பயப்படாதே வாழக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திர, என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்து, சொல்லுவோ என்னை மறவா இயேசுநாதா சொல்லுவோ தயவால் என்னை நடத்து, என்னை மறவா ஆண்டவரே ஒருபோதும் மறவாத தேவன், ஒருபோதும் எங்களை கைவிடாதவர், எங்களை விட்டுக் கொடுக்காத தேவனே இப்பொழுது ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பூரணம் அடையாதபடிக்கு தடையா இருக்கிற எல்லா காரியங்களும் ஆண்டவரே இன்றைக்கு உதறி தள்ளி கர்த்தரே அண்டிக்கொள்ள ஆண்டவரே நீ ஒவ்வொருவருக்கு உதவி செய்வீராக. அப்பா இதை பார்க்கிற கேட்கிற ஆண்டவரே வந்திருக்கிற அத்தனை பிள்ளைகளும் கர்த்தர் நீ புது படைப்பாய் புது சிருஷ்டியாய் மாற்றுவீராக. தேவன் அப்படி செய்கிறமைக்காக கோடான கோடி நன்றி சொல்லுகிறோம் அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்களை ஒருபோதும் மறவாதவரே, எங்களை கைவிடாத தேவன் இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். நல்ல ஆண்டவரே இந்த கேட்ட வார்த்தைகளின்படி அப்பா நல் வாழ ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். பழைய மனிதனை களைத்து புதிய மனிதனை தரித்து கொள்ள, புதிய ஆவியை புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்க. பார்த்த கேட்ட வந்த அத்தனை பேரையும் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்தும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன் ஆமேன். God bless you.
திருவிருந்து கடன் சொல்லுவோம்.